கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட கர்த்தர் சமூகத்தில் உட்கார்ந்துருக்கிறோம். இந்த நாள், இந்த வாரம் நமக்கு ஒரு விசேஷமான ஒரு வாரம், பெற்றோர்களை கனப்படுத்த வேண்டிய ஒரு வாரம். ஆகவே அதை மையமாக வைத்து ஒரு வசனத்தை உங்கள் மத்தியிலே வைக்க விரும்புகிறேன். உபாகமம் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். உபாகமம் 5:16. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கும் நீ நன்றாய் இருப்பதற்கும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டபடியே உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. அல்லேலூயா. அருமையானவர்களே, தேவன் திட்டமாய் பேசுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், இந்த உபாகமம் 5ஆம் அதிகாரம் 16. இந்த உபாகமம் என்பது அது யாத்ராகமத்தில் நிறைய என்ன இருக்குது, பிரமாணங்களும் கட்டளைகளும் இருக்குது. இது என்னன்னு சொன்னால் செகண்ட் லா, 2வது பிரமாணம். அங்கே இருக்கிறதுல அப்படி தொடர்ச்சி இங்கே மறுபடியும் எழுதப்பட்டிருக்கிறதான ஒரு காரியம். ஆகவே இது ஏற்கனவே நம்ம பார்க்கிறோம், கற்பனைகளில் எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். யாத்ராகமம் 20ஆம் அதிகாரத்தில் சொல்லும்போது அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. 20:12 நம்ம வாசிக்கலாம். அதே போல் இங்கே பார்க்கும்போது ஆண்டவர் சொல்கிறார், உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கும் நீ நன்றாய் இருப்பதற்கும். நல்லா கவனிச்சுக்கிடுங்க, 2 காரியங்கள். உலகத்தில் உன் ஆயுசு நாட்கள் என்ன செய்யணும், நீடித்திருக்கணும். 2வது நீ நன்றாய் இருக்கணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்கள் ஆயுள் நாளும் நீடித்திருக்கணும், நீங்கள் நல்லா இருக்கணும். வயசு என்னப்பா, வயசு 98, என்ன சாப்பாட்டு வழியில் உட்காந்துருக்காரு, அது பிரயோஜனம் இல்லை. எல்லாரும் கைவிட்டாங்க, தெருவில் உட்காந்துருக்காரு, அது பிரயோஜனம் இல்லை. நாம் இந்த பூமியில் எப்படி இருக்கணுமா, நல்ல. எத்தனை பேருக்கு ஆசை இருக்குது? சத்தமுறையிலே சொல்லுங்களேன். எதுக்காக பிரயாசம், எதுக்காக ஓடுறோம், எதுக்காக உழைக்கிறோம்? நம்ம எப்படி இருக்கணும்னு சொல்லுதான், நல்லா இருக்கணும். ஆண்டவர் தான் சொல்ல, நீங்கள் நல்லா இருக்கணும். அதனால தான் ஒருத்தர் சில நன்மைகளை செய்யும்போது மற்றவங்களை பார்க்கும்போது என்ன சொல்லணும், அண்ணா நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படி சொல்லாங்க. எதுக்கு? இந்த வாழ்நாள் முழுவதும் நம்ம எப்படி தான் இருக்கணும், நல்லா அழுது புலம்பிக்கிட்டே இருக்கக்கூடாது. கண்ணீரோடு துக்கத்தோடு இருப்பது தேவனுடைய திட்டம் அல்ல. வேதனையோடு வாழ்வது தேவனுடைய திட்டம் அல்ல. ஒவ்வொரு நாளும் போராட்டம் போராட்டம் போராட்டம், அது வாழ்க்கை அல்ல. பிரச்சனைக்குள்ளே இருப்பது வாழ்க்கை அல்ல. பிரச்சனைகள் இருக்கலாம், அந்த பிரச்சனையிலிருந்து ஒரு சமாதானம் என்ன செய்யப்பட வேண்டும், உருவாக்கப்பட வேண்டும். ஒரு சமாதானமான வாழ்வை நாம் தேடணும். அது நமக்கு எப்போ பிரச்சனை ஆகிறது, எப்போது சமாதான குறை வருதுன்னா, இல்லைங்கிற எண்ணங்கள் வரும்போது தான் வர ஆரம்பிக்குது. எனக்கு இருக்கிறது போதுமானது உண்டு நீங்கள் சொல்லி பாருங்க, கர்த்தர் ஆசீர்வதிச்சிருவார். சத்தமுறையிலே சொல்லுங்களேன். முதல்ல நமக்கு என்ன வேணும், நிறைவு வேண்டியது இருக்கிறது. அப்போ அந்த நிறைவை கர்த்தர் என்ன செய்யணும், கொடுக்கணும். சத்தமுறையிலே சொல்லுங்கள். 2 இட்லி சாப்பிட்டுட்டு வயிறு நிறைய சாப்பிட்டேன்னு சொல்ல முடியாது. இல்லை, வயிறு நிறைய சாப்பிட்டா தானே சாப்பிட்டேன்னு சொல்ல முடியும். ஆமாவா இல்லையா? ஆமாம், நல்லா சாப்பிட்டீங்களா? நல்லா சாப்பிட்டேன். ஆமாம், 2 இட்லி கொடுத்தாங்க சாப்பிட்டேன் அப்படின்னு சொன்னால் அது என்ன இல்லை, நிறைவு இல்லை. ஒரே ஒரு தோசை கிடச்சிச்சு, போனேன், கடைசியில் அது என்ன கிடையாது, போய் உட்கார்ந்தேன், கஷ்டப்பட்டு ஒரு தோசையை கொடுத்தாங்க, சாப்பிட்டேன், வந்துட்டேன், அவ்வளோதான் அப்படின்னு சொன்னால், அப்போ இன்னும் ஒரு கூட என்ன இருக்குது, வயிற்றில் என்ன இருக்குது, இடம் இருக்குது. இன்னும் கூட 2 தோசை கொடுத்துருந்தா சாப்பிட்ருக்க முடியல. எப்போ நிறைவிட என்ன சாப்பிட்டாச்சா, சூப்பராக இருந்துச்சு, நல்லா சாப்பிட்டு வந்துட்டேன் அப்படி சொல்கிறாங்க. அப்போ என்னது நிறைவு? அதுதான் வாழ்க்கை. சத்தமுறையிலே சொல்லுங்களேன். அப்போ தான் நான் நல்லா இருக்கிறேன்னு சொல்கிற மாதிரி இருக்கும். அதனால் தேவன் அதை திருப்தி அடைகிற வாழ்க்கைக்குள்ள நம்ம கொண்டு வர வேண்டும். வேதம் சொல்லுகிறது, உன் ஆயுசு நாட்கள் நீடித்திருப்பதும் உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் நீ நன்றாக இருப்பதற்கும் உன் தாயின் தகப்பன் என்ன சுவையாக, ஒரே வழி அதுதான். நீ நல்லா இருக்கணும்னு சொன்னா, நீ உயர்த்தப்பட்டிருக்கணும்னு சொன்னா, உன் ஆயுசு நாட்கள் நீடித்து இருக்கணும், நல்லா வாழ்ந்துக்கிட்டே இருக்கணும், எந்த குறையில்லாமல் இருக்கணுமானால் நீ உன் தாயின் தகப்பனை என்ன செய்தாக வேண்டும், கனம் பண்ணி. பக்கத்தில் சொல்லுங்க, அதுக்கு ஒரே வழி தான். இப்படி பார்த்துட்டு ஒரே வழி அப்படின்னு பின்னாடி வழி காமிக்காதீங்க, நேர முகத்தை பார்த்து சொல்லுங்க. நீ தாய் தகப்பனை கனம் பண்ணால், அப்படி சொல்லுங்களேன், நீங்களே சொல்லுங்க. நீ தாய் தகப்பனை கனம் பண்ணீங்கன்னா உங்கள் ஆயுசு நாள் நீடித்திருக்கும், நீங்கள் நல்லாவும் இருப்பீங்க. இல்லைன்னா அதுக்கு நான் சொல்ல விரும்பலப்பா, அது பின்னாடி இருக்குது.
நல்லா கவனிச்சுக்கிடுங்க. எங்க நான் ஒன்று சொல்லிடுறேன். இன்றைக்கி இருக்கிற நடுத்தர வயதில் உள்ளவங்க தாய் தகப்பனுக்கு சொல்கிறேன், இன்றைக்கி நம்ம நல்லா இருக்கணும். எதனால் இருக்கிறோம் சொல்லுங்கள்? இங்கே இருக்கிறல இந்த உட்காந்துருக்கீங்களா, இங்கே உட்காந்துருக்க உங்கள்கிட்டலாம் நான் கேட்குறேன், எத்தனை பேர் உங்கள் அப்பா அம்மா ஏற்று பேசி விரட்டி விட்டவங்க? எல்லா சூழ்நிலும் கூட இருந்ததுனால தான் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிச்சு வச்சிருக்கிறார். ஆமாம், இல்லைன்னா இல்லை, அது எனக்கு தெரியும். நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் உண்மையை பொய்யை சொன்னால் எதனால ஆண்டவர் நான் கேட்கலை. நான் சொல்கிறோம், நம்ம அப்பா அம்மாவுக்கு நம்ம செய்கிற சின்ன சின்ன காரியத்தை உண்மையாக இருந்ததுனால தான் தேவன் இன்னளவாய் நம்மளை வைத்திருக்கிறார். நான் தைரியமாக சொல்லுவேன், நான் பெருசாக செய்யலை. ஆனால் எங்கள் அப்பா அம்மாவுக்கு செய்ய வேண்டியது, எங்கள் மாமனார் மாமியாருக்கு செய்ய வேண்டியது சின்ன சின்ன காரியம்னால் நான் செய்திருக்கிறேன். அதனால் எனக்கு நான் நல்லா இருக்கிறேன். எவங்கிட்டையும் என்ன அந்த கையெந்த என்னை வைக்கவே இல்லை. கர்த்தர் ஆசீர்வாதமாக நடத்திக்கிட்டு இருக்கிறார். நான் சாட்சியாக இருக்கிறனால தான் சாட்சியோடு சொல்கிறத செய்தியை தியரி பேச வரல, அனுபவத்தில் சொல்ல வரேன். நீங்கள் அதை செய்து பாருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சிருவார். அல்லேலூயா. தகப்பன் தாயை கனம் பண்ணுறது சாதாரண காரியம் இல்லைங்க. மாமனார் மாமியாருக்கு செய்ய வேண்டிய கடமைகள் சாதாரண காரியம் இல்லைங்க. நம்ம அதை செய்து பார்த்தா தான் அதுக்குடைய அனுபவங்கள் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். அல்லேலூயா. நம்முடைய சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படணும், நம்முடைய பிள்ளைகள் மேன்மை அடையப்படணும். அதற்கு அவர்கள் அதில் கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன் நான் வேதம் சொல்லுகிறேன், நல்ல கவனிங்க. எப்படி தான் கனம் பண்ணுறது அப்படின்னா எல்லா விதத்திலும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே லேவியராகமம் 19:3 நீங்கள் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவனவன் தன் தன் தாய்க்கும் தன் தன் தகப்பனுக்கும் பயந்திருக்கவும் என் ஓய்வு நாட்களை ஆசரிக்கவும் கடவீர்கள். நல்ல கவனிக்க. அப்போ தெய்வ பயம் இருக்கிறது போல யாருக்கும் பயப்படணும், தாய் தகப்பனும். வெறுமனே கோயிலில் உட்காந்துட்டு பாட்டினா போதாது. வெறுமனே வந்து உட்காந்து காணிக்க கொடுத்துட்டோம், அதில் பெரிய சந்தோஷம். ஐயா, நான் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. பாட்டு பாடுறதோ ஜபம் பண்ணுறதோ பிரசங்கம் பண்ணுறதோ என்ன கிடையாது, பெரிய மேட்ரு கிடையாது. யாரை வேணாலும் கருத்தை எடுத்துருவார், பயன்படுத்திடுவார். ஆனால் நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம், என்ன செய்து கொண்டு இருக்கிறோம், தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம கனம் பண்ணுறோமா, அம்மா அப்பாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை கரெக்டாக செஞ்சிட்டோமா? சிலர் சொல்லுவாங்க, எனக்கு அது வேடிக்கையாகவும் இருக்கும், அது மாதிரி வருத்தமாகவும் இருக்கும். இவங்க ரட்சிக்கப்பட்டு வந்துட்டாகலாம், வெளியிலேருந்து தேவனை அறியாத இடத்துலேருந்து வந்துட்டாகலாம். வந்ததுனால அவங்க குடும்பத்தில் அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி பிள்ளைகளுக்கு காரியங்கள் பெற்ற தாயோ தகப்பனுக்கோ செய்ய வேண்டிய கடமைகள் என்ன செய்ய மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. கேட்டால் நாங்கள் கிறிஸ்தவர்கள், அப்படி பைபிள் ஏதாவது எழுதியிருக்குதா? நிறைய ஊழியக்காரங்க கூட இந்த மோசடியை பண்ணுறாங்க. நாங்கள்லாம் பாஸ்டராக இருக்கோம், நாங்கள் ஊழியக்காரங்களை, நாங்கள் அதை செய்ய மாட்டோம். ஏதாவது இருக்குதா? உன்னை மொட்டை போட சொல்லலை, உன்னை போய் தீச்சட்டி ஏந்திட்டு போக சொல்லலை, உன்னை போய் பூள நூலை போட்டுக்கிட்டு தலையில் முக்கிட்டுவான்னு சொல்ல வரல. அவங்க மரித்து போனாங்கன்னா, அம்மா மரிச்சிட்டாங்க, அத்தை மரிச்சிட்டாங்க, பெரியம்மா அப்பா மரிச்சிட்டாங்க, மாமனார் மாமியார் மரித்து போனாங்கன்னா அந்த செலவுகள் உன் பங்கு இருக்குதா? நீ ஒன்றும் செய்ய வேண்டாம், அவங்க செய்கிற அவங்க தேவனை அறியாத ஜனம். ஆனால் ஒன்றுக்கு இல்லை, என்ன இருக்கணும், உன் பங்குங்க என்ன இருக்குது? நீ கூட உன்னை பெற்றாங்கல்ல, வளர்த்தாங்கல்ல, உன்னை படிக்க வச்சாங்கல்ல, உன்னை ஆளாக்குனாங்கல்ல, அவங்களுக்கு நீ என்ன செய்தாய்? இதை செய்ய, இதை மறுக்கக்கூடாது, மழுப்பவும் கூடாது. நிறைய பேர் மழுப்புவாங்க, நாங்கள் கிறிஸ்தவங்க, பைபிள். நீ தூக்குற பைபிள் எங்களுக்கு தெரியாதா? ஆண்டவர் அதைத்தான் சொல்றார், நீ கண்ட சகோதரத்தை அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தை எப்படி என்ன செய்வாய்? அது நாங்கள் செய்ய மாட்டோம். எதில் செய்ய மாட்டோம்? அது அவங்க சொத்து மட்டும். நான் கேட்கணும், மேலே சொல்லுங்க. சொத்தை மட்டும் சுருட்டுறீங்களா, எனக்கு பங்கு இருக்குன்னு சொல்கிறீங்களா? நான் தேவன் அறிஞ்சிக்கிட்ட, கர்த்தர் தேடிட்டேன். எம்மா அவங்களாம் தேவன் அறியாத ஜனம், அவங்க சொத்து, அவங்க தோட்டம், அவங்க துறவுலேருந்து எனக்கு ஒன்றும் வந்துடப்படாது. சொல்லணும்ல? நான் சொல்கிற புரியுதா புரியலையா? எத்தனை பேர் புரியுது? நாம் அப்பா அம்மாவுக்கு செய்ய வேண்டியதை செய்யலைன்னா அப்பா அம்மா சொத்துலேயோ வீட்லேயோ என்ன கேட்கப்படாது, அரை அடி இடம் கூட கேட்கப்படாது. எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு இருக்கணும். அது அவங்களுக்குரியது, அவங்க வச்சுட்டு போட்டோம். சொல்லுவீங்களா? அப்படி சொன்னால் மட்டும்தான் நீ தாய் தகப்பனுக்கு செய்ய வேண்டியது என்ன செய்ய வேண்டியது இல்லை. காரணம் நாங்கள் கிறிஸ்தவங்க, நாங்கள் பைபிளை தூக்கிட்டோம் அப்படின்னு சொல்லணும்.
அதுவே முட்டாள்தனம், நானே அதுவே மோசடின்னு சொல்லுவேன். நீ சொத்து வேண்டான்னு சொன்னாலும் வேணும்னு சொன்னாலும் கூட அப்பா அம்மாவை நம்ம பெற்று வளர்த்தக்கூடிய கடமை நமக்கு இருக்குது, நம்ம செய்தாக வேண்டும். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமாவா இல்லையா? மதமோ ஜாதியோ நிற்க போகிறதில்ல. நம்மை பெற்றவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. அதை செய்யாமல் பைபிளை தூக்கி வாசித்தாலும் சரி, ஜெபித்தாலும் சரி, பிரசங்கம் பண்ணாலும் சரி, எல்லாம் வேஸ்ட், டோட்டலி வேஸ்ட். வாழ்க்கையில் நடந்து காண்பிக்க வேண்டும். அல்லேலூயா. சத்தமா எல்லாம் தைரியமாக சொல்கிறேன், கர்த்தர் சமூகத்தில் நின்று சொல்கிறேன். நம்முடைய தாய் தகப்பனுடைய பயம் நமக்கு என்ன செய்யணும்? இருக்கணும். அவங்க வயசு கடந்து போவாங்க, இருக்க அவங்களுக்கு வயசு ஏறிக்கிட்டே, நமக்கு எப்படி வயசு மேலே ஏறிக்கிட்டே வருதோ, குழந்தையாக இருக்கிறதுலேருந்து அப்படி வாலிபர் ஆகிட்டோம், வாலிபர்லாம் கொஞ்சம் அப்படி தான் வரும்போது அவங்க வயசு, அந்த வயசு போகும்போதும் கூட அந்த பயம் நமக்குள்ளே இருந்து கொண்டே இருக்கணும். உன் சொல்லியப்பார், எனக்கு தெரியும் எத்தனை பிள்ளைகள் சொல்கிறாங்க, அது ஏன் வேலை, ஏன் இஷ்டம், நான் இப்படி தான் பண்ணுவேன். தட் இஸ் ராங். பிள்ளைகள் புரிந்து கொள்ளுங்க. நடுத்தர வயதில் இருக்கிற தங்கச்சிமார் தம்பிமார் புரிந்து கொள்ளுங்க. உங்கள் அப்பா அம்மா, உங்கள் மாமனார் மாமியார் இன்னும் உயிரோடு இருக்கிறாங்கன்னா தெய்வத்துக்கு பயப்படுவது போல உங்களுடைய பெற்றோருக்கும் மாமனார் மாமியாருக்கும் பயந்து நடங்கள். சத்தமுறையிலே சொல்லுங்கள். அதுதான் ஆண்டவர் அப்படி தெளிவாக, ஆவியானவர் ஒன்றும் முட்டாள் கிடையாது, தெளிவாக எழுதி வச்சிருக்கிறார். உன் தாய் தகப்பனுக்கு நீ என்ன செய்யணும்? பயந்து ஓய்வு நாளை நீ ஆசரிக்கணும். சும்மா ஓய்வு நாள் பைபிளை தூக்கிட்டு வந்துட்டான்னு பிரயோஜனம் இல்லை. ஓய்வு நாள் பிரசங்கியார் ஆகிட்டேன்னு சொல்லி பிரசங்கிய பிரயோஜனம் இல்லை. இதே தாய் தகப்பனை கனப்படுத்தாமலோ, தாய் தகப்பனுக்கு பயந்து நடக்காமலோ, பைபிளை தூக்கி பிரசங்கம் பண்ணி ஆராதிச்சோ என்ன கிடையாது. நான் சொல்லலை, வேதம் தெளிவாக சொல்லுது, பிரயோஜனம் இல்லை. இதை செய்துட்டு நீ எங்கே போ? ஓய்வு நாளை ஆசரிக்க போ. நான் கர்த்தர் அப்படின்னு சொல்கிறார். அல்லேலூயா. நான் உன் தேவனாகிய கர்த்தர், நான் சொல்கிறேன் அப்படி தான் ஆண்டவர் சொல்கிறார். மனுஷன் சொல்லலை, தேவனே நமக்கு கட்டளையை கொடுத்துருக்கிறார். ஆமேன். பக்கத்தில் சொல்லுங்கள், அப்பா அம்மாவுக்கு பயந்து நடங்க. அல்லேலூயா. எரிஞ்சு விழாதீங்கன்னு சொல்லுங்கள். சும்மா அப்போ லவ்னு என்ன செஞ்சாங்க? நீங்கள் படித்த படிப்புக்காக அந்த படித்த பட்டம் அங்கே வந்து பறக்க வேண்டாம். அவங்க படிப்பறிவே இல்லாதனால தான் நம்மளை படிக்க வச்சுட்டாங்க. புரிஞ்சுக்கிடுங்க. இல்லைன்னா நம்மளை பறக்க விட்டுருப்பாங்க, நீ எப்படி ஓடி போல அப்படின்னு சொல்லி. புரியுதுங்களா? அதில் அப்பா அம்மாவை அற்பமாக நினைக்கக்கூடாது. நான் என் கண் கூட பார்த்துருக்கிறேன், இன்னும் பார்ப்பேன். அப்பா அம்மாவை அசட்டை பண்ணவங்க வாழ்ந்துருந்தா என்ன இல்லை, சரித்திரம் இல்லை. இருப்பாங்க, அதுக்காக சாகலை, இருப்பாங்க. ஆனால் வாழ்க்கையில் என்ன கிடையாது? நிம்மதி இல்லை, ஆசீர்வாதம் இல்லை, சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை. ஆனால் நம்ம நிம்மதியாக கர்த்தர் வாழ வச்சிருக்கிறார். சத்த முறையிலே சொல்லுங்க. ஆமாவா இல்லையா? ஆமேன். நான் அதனால் தலை நிமிர்ந்து சொல்லுவேன். இன்னைக்கு இவ்வளவு இருக்கிறோன்னா, ஒன்று கர்த்தருடைய கிருபை, இரண்டாவது பெற்றோருக்கு செய்த கடமை. ரெண்டையும் சரியாக செய்ததுனால தேவன் நல்லா வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே அருமையானவர்களை, இந்த நாட்கள் அதை நான் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். அருமையானவர்களை, நீங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படியணும். வேதம் சொல்லுகிறபடி நீங்கள் உண்மையாக இருக்கணும். அதே போல் 19:32 நீங்கள் வாசித்து பாருங்கள், இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நான் உங்களை கடிந்தெல்லாம் பேச மாட்டேன், லகுவாகவே சொல்லிட்டு போயிடுறேன், நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க. வாசிங்க. நரைத்தவனுக்கு முன்பாக எழுந்து முதிர் வயதுள்ளவன் முகத்தை கனம் பண்ணி தேவனுக்கு பயப்படுவாயாக, நான் கர்த்தர். அல்லேலூயா. அப்போ நல்லா கவனித்து பாருங்க, வயது மூத்தவர்களுக்கு என்ன செய்யணுமா? கனப்படுத்த. எப்படி கனப்படுத்தணுமா? பிள்ளைகள், தம்பிமார், இங்கே நல்ல கவனிங்க. உங்கள் அப்பா அம்மா மட்டுமல்ல, நீங்கள் வீட்டில் உட்காந்துருக்கலாம், பெரிய சோபாவில் உட்காந்துருக்கலாம், அது இன்டர்நேஷ்னல் சோபாவாக கூட இருக்கலாம். அதில் உட்காந்துருப்பீங்க ஜவுரியமாக, ஏன்னா உங்களுக்கு வசதி இருக்கும். ஆனால் ஒரு எளிமையானவன் உங்கள் வீட்டுக்குள்ளே வந்தாங்கன்னா, தாயோ தகப்பனோ வயசு மூத்தவங்க வந்தாங்கன்னா, நீ என்ன செய்யணும்? எழுந்து கனப்படுத்தணும். என்ன பாட்டியே, அம்மா அங்கே இருக்கா அப்படின்னு சீட்டில் உட்காந்துட்டே பேசக்கூடாது, திமிரு. எம்மா தாத்தா இருக்காங்களா, அப்பா இருக்காங்களா, அம்மா இருக்காங்களான்னு வந்து கேட்டால், அந்த அங்கே இருக்கா, அங்கே போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார சொல்லக்கூடாது. என்ன பாட்டி எதுக்கு வந்தீங்க, என்ன தாத்தா எதுக்கு வந்தீங்கன்னு கேட்கணும். இதை செய்யணும்.
கால் மேலே கால் போட்டுக்கிட்டு என்ன செய்யக்கூடாது, அவங்கள அசட்டையாக போக்கக்கூடாது. உண்மையிலே நான் இதிலேருந்து சொல்கிறேன், என் உள்ளத்திலேருந்து சொல்லிகிட்டு இருக்கேன், ஆவியான உணர்த்தினதுனால. நீங்கள் அப்படி தான் வளரணும். வசனம் சொல்லுது, நான் சொல்லலை, என்னோட தனிப்பட்ட என் தனிப்பட்டத்தில் நிறைய இருக்குது. பெற்றோர்களுக்கு இப்படி தான் செய்யணும், பெரியவர்களை இப்படி தான் மதிக்கணும்னு சொல்லி. ஆனால் பைபிள்லேயே தெளிவாக சொல்லியிருக்கிறது. வயது மூத்தவர்கள் வரும்போது, அப்போ பாட்டி தாத்தாவுக்கு முன்னாடி நம்ம எப்படி தான் இருக்கணும், எழுந்து நிற்கக்கூடிய அளவுக்கு மரியாதை கொடுக்கணும். அதாவது பிள்ளைகள் குழந்தைகளாக இருக்கும்போது அம்மாவை மிதிக்கும். முதல்ல மிதி வாங்குறது யார் தான்? எங்கே? வயிற்றுக்குள்ளேயே அம்மா என்ன செஞ்சுட்டு தான் இருக்கும், மிதிக்கும், உதைக்கும். அதனுடைய தாய், அது குழந்தை. அப்புறம் கொஞ்சம் ஓடி ஆடி விளையாட ஆரம்பிச்சுன்னா யாரை மிதிக்கும்? அப்பாவை மிதிக்கும், அடிக்கும், டபால்க்கு முடிய பிடிச்சி என்ன செய்யும், இழுக்கும். ஏன்னா அம்மா சமையலுக்கு போயிடுவாங்க, அப்பா தான் தூக்கி வச்சுக்கிட்டு இருப்பார். அப்பா அப்படி இது என்னது, குழந்தை. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அது சின்ன குழந்தைகள் விளையாடுறது. அப்போ அப்பாவும் டுஷ் டுஷ் அப்படிம்பாரு, அதுவும் டம்மன். இவர் இப்படி குத்துற மாதிரி குத்தும், அது மூக்கு குத்துரும் டமேல்னு. அப்படி பார்த்துருக்கீங்களா? இது விளையாடுறது. இதெல்லாம் செய்யலைன்னு சொன்னாலும் தாயாக இருக்க முடியாது, தகப்பனாகவும் இருக்க முடியாது. பிள்ளைகள் அப்படி தான் உருவாக்கணும், அப்படியே செய்துட்டு வரும். ஆனால் கொஞ்சம் பருவங்கள் விவரங்கள் வர ஆரம்பிக்கும் போது இந்த வாபுங்கிற பேச்செல்லாம் என்ன செய்ய ஆரம்பிக்கணும். சின்ன வயசுலேயே வாபுன்னு பேசும்போதே வட்டையை டக்கேர்னு ஒரு சுட்டு விட்டுறணும். பெரியவங்களையோ சின்னவங்களையோ வயசுக்கு மூத்தவங்கள வாபுன்னு என்ன செய்யக்கூடாது, பேச விடக்கூடாது. ஏன் அந்த பாட்டி இருக்கா, கூப்பிடு, அவள் இருக்கா பாரு, அவளை கூப்பிடு. இப்படி சொன்னால் அதுவும் ஏன் பாட்டியை உன்னை கூப்பிடுதா, உங்கள் அம்மா கூப்பிடுதா அப்படின்னு சொல்லுவாள். இது என்ன ஆகும், ஓ மரியாதையும் போகும், உங்கள் அம்மா மரியாதையும் போயிடும். ஓ மரியாதையும் போயிடும், உங்கள் ஐயா மரியாதையும் போயிடும். ஏதாத்தா போய நீ இங்கிட்டு உட்காந்துட்டு இருக்க, அவங்க கூப்பிடுதாங்கல்ல அப்படி. இந்த போய வாயங்கிற பேச்சுக்கெல்லாம் என்ன செய்யக்கூடாது, இடமே கொடுக்கக்கூடாது. இங்கிட்டு அடிக்க இங்கிட்டு பழுத்துடணும். நான் அப்படி தான் செய்வேன். எங்கே அடிக்கிறது எங்கே பழுத்துட்டு வரணும், இங்கே ஒன்று போட்டால் இங்கிட்டு வீங்கி பல்ப் மாதிரி இருக்கணும். அது தடவை பார்க்கும்போது ஓஹோ நம்ம மரியாதை தான் பேசணும். சின்ன வயசில் அதெல்லாம் சொல்லி கொடுத்துடணும். வயசுகள் வரும்போது வளர 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 அந்த மரியாதை மிக முக்கியம். சத்தமாக இல்லை சொல்லுங்கள், கனம். ஏன்னா தாய் தகப்பனை வா போன்னு பேசுகிற பிள்ளைகளை எனக்கு சுத்தமாக பிடிக்காது. ஏன்னா நாங்கள் அப்படி ஒரு வார்த்தையை இங்கே கோயில்பேட்டில் தான் நான் நிறைய கேட்டிருக்கிறேன். நாங்கள்லாம் பிறந்து வளர்ந்த ஒரு கஷ்டமான இடங்கள் தான். ஆனால் ஒருத்தர் கூட வா போன்னு பேசி என்ன செஞ்சது கிடையாது, வளர்த்தது கிடையாது. யாரும் நாங்கள் பார்த்தது கிடையாது. அவங்கெல்லாம் மரியாதையாக வளர்த்தாங்க. ரொம்ப பறிப்பு இல்லைங்க, அதனால தான் ஒழுங்காக வளர்த்தாங்கன்னு நினைக்கிறேன். நாகரிகமான வளத்தில் வளரல, அதனால தான் அவங்கெல்லாம் ஒழுங்காக வளர்த்துட்டாங்க எங்களெல்லாம். இன்றைக்குமே எங்கள் வயதுக்கு மூத்தவங்க இளைவங்களை பார்க்கும்போது வாங்க போங்க அந்த மரியாதை இன்றைக்கும் அதே ஊரில் ஒன்றா படித்து ஒன்றா இருந்தோம் எல்லாத்துனாலும் ஒரு செட்டு தான் முதல். ஆனாலும் அந்த வாங்க போங்கங்கிற மரியாதை, தம்பி வாங்க, அண்ணா வாங்க அப்படிங்கிற மரியாதை என்னென்னா இது அங்கே பிறப்பிலே எங்களுக்கு உருவாயிருச்சு. சத்தமாக இல்லை சொல்லுங்கள், ஆமேன். அதை பழக்கிக்கணும், பிள்ளைகளை உருவாக்கிடணும். அப்பா அம்மாவுக்கு பணிவாக செய்யணுங்க வேலைகள் செய்யும்போது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா அடுத்து சொல்லப்பட்டிருக்கு, அவங்கள பார்த்தோன்னே என்ன செய்யணுமா, எழுந்து நிற்கணுமா. எழுந்து நின்று அவங்களை கனப்படுத்த வேண்டும். அந்த பக்குவம் வரணும். இப்போ சர்ச்சுக்குள்ளே வராங்க பிள்ளைகள், நீங்கள் சேரில் உட்காந்துருக்கீங்க, இளவயதுக்காரர்கள், குழந்தைகள் மட்டும் இல்லை, இளவயதில் இருக்கிற உட்காந்துருக்கேன். உங்களை விட வயசுக்கு மூத்தவங்க அப்பா அம்மா மாதிரி நரச்ச முண்டையில் வராங்க. அவங்கள வந்த உடனே என்ன செய்யணும், எழுதிட்டு ஆண்டி நீங்கள் உட்காருங்கன்னு சொல்லணும், அத்தை நீங்கள் உட்காருங்க, மாமா உட்காருங்கன்னு சொல்ல பழக்கம் வரணும். எந்த ஃபங்க்ஷன்லேயே ஆனாலும் சரிங்க, ஒரு பொதுவான நிகழ்ச்சியில் போய் உட்காந்துருக்கீங்க, ஒரு சேரில் உட்காந்துருக்கீங்க, நம்ம உங்களுக்கு தெரிஞ்சு உங்களுக்கு நல்ல வயசுக்கு மூத்த வராங்கன்னா இந்த அங்கே இருக்கு போய் உட்காருங்க அப்படி சொல்லக்கூடாது. நீங்கள் உட்காருங்க நான் அங்கே போய் உட்காந்துக்கிறேன்னு சொல்லக்கூடாது. அந்த பக்குவம் வரணும். இல்லைன்னா இங்கே உட்காருங்க நான் சேர் இட்டு வரேன் அப்படி சொல்லிடக்கூடிய பழக்கத்தை பக்குவப்படுத்தணும். கால் மேலே கால் போட்டு உட்காந்து பழகாதீங்க, அது நம்முடையது அல்ல. அதுலேயும் பெண்கள் மிக ஒழுக்கமாக இருக்கணும். கால் மேல் காலப்படுவது அநாகரிகமான வார்த்தை. சினிமாக்காரங்க அவங்கெல்லாம் போட்டுட்ருக்கானா அவன் போட்டிருக்க ட்ரெஸ்ஸுக்கு அப்படி உட்காந்தா தான், இல்லைனா அசிங்கமாக தெரியும். அதனால் இப்படி இருக்காளுவ, அதை பார்த்துட்டு நம்மளும் கால் மேலே கால் போட்டு உட்காந்துட்டு இருக்க அவசியம் இல்லை. ஒழுக்கங்கிறது மிக முக்கியம். சத்தமுறையிலே சொல்லுங்கள். அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது நீதிமொழிகள் 1:8-9 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே வாசித்து பாருங்கள். தகப்பன் புத்தி என்ன செய்யணுமா, என் மகனே உன் தகப்பன் புத்தியை கேள், உன் தகப்பன் புத்தியை கேள், தாயின்
போதகத்தை தள்ளாதே. உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. அவைகள் உன் சிரசுக்கு அலங்காரமான முடியும், உன் கழுத்துக்கு சரப்பணியுமாயிருக்கும். ஏம்மா, தாய்மார்களே, தங்கச்சிமார்களே, நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க போட்டிருக்க சங்கிலி இருக்க, என்னது செயின் போட்டிருக்கீங்களா இல்லையா? செயின் போட்டிருக்கீங்களா? இல்லைன்னா எங்க கேட்டில் கூட ஒன்று கிடக்குது, நான் இலவசமான தரேன். நல்ல கவனிங்க, இந்த செயின் நம்ம போடுறமே நகை, இதை விட எது விலை உயர்ந்தது? தாய் தகப்பன் போதகத்துக்கு கீழ்ப்படுகிறது, கனப்படுத்துறது. சத்தமுறையிலே சொல்லுங்க, நீங்கள் போட்டிருக்க 10 பவுன் செயினை விட உங்கள் அம்மாவுடைய வார்த்தை விலையேறப்பட்டது. அதாவது உங்கள் அப்பாவுடைய வார்த்தை என்ன செய்யுது? விலையேறப்பட்டது. மறந்துடாதீங்க, அவங்க போதகம். நம்ம என்ன செய்ய மாட்டோம்? அசட்டை பண்ணுவோம். அப்பா அம்மா சொன்னால் போதும் போதும், நீ சொன்ன அறிவு அப்படின்னு சொல்கிறேன், அந்த வார்த்தையில் விட்டுரும். ஏன்னா அவங்க அனுபவத்தில், அப்பா அம்மா எப்போவுமே எதுலேருந்து சொல்கிறவங்க? அனுபவத்திலேருந்து சொல்லுவாங்க. ஏன்னா அந்த பாதையில் கடந்தோம், இல்லை வேண்டாண்டா, அதெல்லாம் பார்த்துருக்கேன்டா, இதெல்லாம் எனக்கு தெரியும்டா அப்படி சொன்னால், உனக்கு என்ன தெரியும்? அதெல்லாம் அந்த காலம், அதெல்லாம் சொல்லாது. அந்த காலம் இந்த காலம் எல்லா காலத்துலேயும் அப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கோம். நாம் தான் ஞானமாக இருக்கணும். சத்தமுறையிலே சொல்லுங்கள், அப்பா அம்மாவை கனப்படுத்தணும். அங்கே சொல்லப்பட்டுக்கு, நீ அவனை புத்தியை மறந்துடாத. அது என்ன தெரியுமா? தலைக்கு எப்படி இருக்குமா? அலங்காரமான கிரீடமாக மாறும். உங்களுக்கு அலங்காரமே அதுதான். நம்ம போடுற அது என்னது, என்னமோ அடிக்காங்களே, ப்ளீச்சிங் பண்ணி பெயிண்ட் அடித்து அது மட்டி பார்த்து அப்புறம் எல்லாமே சொல்லுங்கள், என்ன ஃபவுண்டேஷனு, வேறு என்னமா இருக்குது, காங்கிரீட்டுங்கிறதுலாண்டா, இதெல்லாம் போட்டு அலங்காரம். இதெல்லாம் அலங்காரத்துக்கு தானே. இந்த அலங்காரத்தை விட எது அலங்காரம்னா, கர்த்தர் சொல்கிறாரு, அப்பா அம்மா வார்த்தைகளை கேட்டு நடந்தால் அது அலங்காரம்னு சொல்கிறார். ஆமென். அதுதாங்க அலங்காரம். இந்த சமூகத்தில் நான் சொல்கிறேன், நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலும் சரி தான், ஏற்றுக்கிட்டாலும் சரி, நம்ம சுற்றி இருக்கிறவங்க என்ன சொல்ல உங்களுக்கு தெரியாது. நீங்கள் எப்படி வளர்க்குறீங்கன்னு உங்களுக்கும் தெரியாது. உங்கள் பிள்ளை எப்படி வளருதுன்னு உங்களுக்கு தெரியாது. ஆனால் சுற்றி இருக்கிறவங்கள யாராவது ஒருத்தர் கேட்கும்போது, அம்மா அந்த வீட்டில் ஒரு பொண்ணு இருக்குதே, அது எப்படி, அந்த வீட்டில் ஒரு பையன் இருக்கானே எப்படி கேட்டால், சூப்பர் பையன், ரொம்ப அருமையான பையன், அந்த பையனுக்கு நான் கேரண்டி கொடுப்பேன் அப்படின்னு யார் சொல்லுவா? அண்டை வீட்டுக்காரங்க சொல்லுவாங்க. சிலர் சொல்லுவாங்க, அத்தாடி அந்த வீட்டிலையா, ஐயா அந்த பஸ்ஸில் திரும்பி போயிட்டா நல்லதுன்னு நினைக்கேன். ஏன்னா எல்லாரும் என்ன செஞ்சுட்டு தான் இருக்கும்? அறிஞ்சிருக்கும். அலங்காரம் பெயிண்ட் அடிக்கிறதுல கிடையாது, போட்டிருக்க ட்ரெஸ்ஸில் கிடையாது, போட்டிருக்க நகையில் கிடையாது, தலை பின்னலில் கிடையாது, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. சத்தமுறையிலே சொல்லுங்கள், அப்பா அம்மாவுக்கு செவி கொடுத்து வாழ்ந்தால் அந்த பிள்ளை, அவங்க அப்பா அம்மா என்ன சொன்னாலும் அந்த பிள்ளை எதிர்த்தே பேசாது அப்படின்னு உங்களுக்கு தெரியாது. ஆனால் உங்களை சுற்றிருக்கிற எல்லாரும் சொல்லுவாங்க. அந்த சாட்சி மிக முக்கியம். அந்த பிள்ளைகள் பெற்றோருக்கு சத்தத்துக்கு தவிர வேறு எதுவும் செவி கொடுக்க மாட்டாங்க. அவங்க எதுவுமே செய்ய, அப்பா அம்மாவுக்கு அவ்வளோ கீழ்ப்படிவாங்க அப்படின்னு சொல்கிற அந்த பெயர் நமக்கு இருக்குது பாருங்களா, அதுதான் நமக்கு மிகப்பெரிய அலங்காரம். ஆணோ பெண்ணோ, பிள்ளைகள் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. எதிர்த்து நிற்கிறதெல்லாம் விட்டுருங்க. எதிர்த்து நிற்கிற உங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் எதிர்த்து நிற்கிற மாதிரி இருக்கும், ஆனால் வெளியில் 4 பேருக்கு அதுக்கு தெரியும். அவள் ஒரு நாளும் கீழ்ப்படிய மாட்டாள், அப்பா அம்மாவை எதிர்த்து பேசுவாள். அந்த பிள்ளை அவங்க அப்பா அம்மாவே எந்த பாடுபடுத்துகிறா, நீ நாளை கெட்டு போய் நீ எப்படி, நீ வாழ போறியா, நிம்மதியாக இருக்கியா இல்லையான்னு அந்த பொம்பளைட்டு கேட்டுருவாங்க. பொண்ணு கேட்டு வந்தவன்ட்ட சொல்லிவிடுவாங்க, ஏய் நாளை நிம்மதியாக இருக்குன்னு நினைக்கியா இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. அதனால் ரொம்ப ஞானமாக இருக்கணும். சத்தமுறையிலே சொல்லுங்கள். அடுத்து நான் இப்போ இதெல்லாம் காரசாரமாக பேசினா வேறு மாதிரி பேசுவேன், நான் அப்படி சொல்ல விரும்பலை. பிள்ளைகள் வாழணும், மாறணும் அப்படிங்கிறக்காக சொல்ல வரேன். அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது அதே 15ஆம் அதிகாரத்தில் நீதிமொழிகள் 20 சொல்லப்படுது, ஞானமுள்ள மகன் தன் தகப்பனை என்ன செய்கிறான்? சந்தோஷப்படுத்துகிறான். அவன் ஞானமாக இருந்த கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தால் பிள்ளைகள் பெற்றோர்கள் என்ன படுத்துவாங்களாம்? சந்தோஷம். பெற்றோர்களுக்கு சந்தோஷம் அதாங்க. நீங்கள் ஞானமாக போகிற வர இடத்துல இருந்து வந்துட்டீங்கன்னா நீங்கள் நடக்கிற நடக்கைகள் தான் பெற்றோருக்கு மேன்மையை கொண்டு வந்து தேரும். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அடுத்து 23, 22 நீங்கள் வாசித்து பாருங்க. நீதிமொழியில் சொல்லப்பட்டிருக்கிறது, தாய் வயது சென்றவளாக இருக்கும்போது பெற்ற தகப்பனுக்கு செவி கொடு, உன்னை பெற்ற தகப்பனுக்கு செவி கொடு, தாய் வயது சென்றவள் ஆகும்போது அவளை அசட்டை பண்ணாதே. புரியுதுங்களா? அப்பாவுக்கு செவி கொடுக்கணும், அம்மாவை என்ன பண்ணுறாத? அசட்டை. வயது சென்றவளா, இதுதான் தெளிவாக எழுதுறார். எங்க இதில் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. தகப்பனுக்கு செவி கொடுக்கணும், தாயை அசட்டை பண்ணக்கூடாது. காரணம் என்ன தெரியுமா? தகப்ப
வயசாக வயசாக வயசுகள் கடந்து போகும்போது அவன் தனக்குத்தானே பக்குவமாக அமைதியலாயிருவான். ஆனால் அந்த தாய் எப்போவுமே என்ன பண்ணிக்கிட்டே இருப்பாங்க? எதையாவது ஒன்று நினைஞ்சிட்டே இருப்பாங்க, பேசிக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் என்னதான் கொடுங்க, என்னதான் செஞ்சு பாருங்க, அவங்களுக்கு அதில் என்ன அடையாது? திருப்தி இருக்காது. ஏன் அப்படின்னா அவங்க எந்த காலத்தில் அவங்க இருந்ததையும் அவங்க சாப்பிட்டதையும் நான் இப்படிலாம் செஞ்சு சாப்பிட்டேன், இப்படிலாம் இருந்துச்சு, எனக்கு இப்போ அப்படி கிடைக்கிறது இல்லை. இது எல்லா தாய்க்குள்ளே இருக்குங்க. வயசாக வயசாக அம்மா மாதிரி என்ன பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதனால பிள்ளைகள், அது மகளாக இருக்கட்டும், மகனாக இருக்கட்டும், மருமகளாக இருக்கட்டும், மருமகனாக இருக்கட்டும், நம்ம வயசுகள் அம்மா அப்பா வயசு கடந்துட்டாங்க, பாட்டிக்கு கடந்துட்டாங்க, அத்தை வயசு கடந்துட்டாங்க, அம்மா வயசு கடந்துட்டாங்க, அவங்க அப்படி தான் பேசுவாங்க. நாம் தான் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும், வந்துடணும். அவங்களுக்கு ஈக்குவலாக என்ன பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா நாளைக்கு அதே இடத்துக்கு நீ என்ன செய்ய போகிறாய், வரப்போகிற, மறந்துடக்கூடாது. எல்லா நாளும் குருத்தோலையாக நம்ம இருக்க முடியாது. ஒரு நாள் என்ன ஓலையாக தாகணும், காஞ்ச ஓலையாக மாறணும். ஒரு நாள் எங்கே விழணும், கீழே டமேல் விழுந்து தான் ஆகணும். தென்னை மரத்தில் இருக்க முடியாது, ஒரு நாள் விழுந்து தான் ஆகணும். அப்போ அந்த காஞ்ச ஓலை, பச்சை ஓலை இருக்கும்போது எந்த சத்தமும் இருக்காது. குருத்தோலையாக இருக்கும்போது சவுண்டே இருக்காது. பச்சை ஓலையாக இருக்கும்போது கொஞ்சம் காற்றடித்தா மட்டும் சடசடங்கும். மற்றபடி காஞ்ச ஓலை எப்போவுமே என்ன கட்டிகிட்டே இருக்கும், சரசர சரன்னு சவுண்டு கட்டிகிட்டே இருக்கும். புரியுதா? சலசலன்னு தான் இருக்கும். அந்த சலசலப்பு இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அந்த வயசாகி போச்சுன்னா அந்த சலசலப்பு ஏறத்தான் செய்யும். ஆனால் அதை புரிந்து கொள்ள, அதனால தான் சொல்லப்பட்டிருக்கு, தாயை நீ என்ன செய்யாத, அசட்டை பண்ணாத, அவங்கள அற்பமாக பார்க்காதீங்க. அப்படி அசட்டை பண்ணால் சிக்கலாகி போயிடும். ஏன்னு சொன்னால் அடுத்து சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் வாசித்து பாருங்க, 30:17 சொல்லப்பட்டிருக்கிறது. தகப்பனை பரியாசம் பண்ணி தாயின் கட்டளையை அசட்டை பண்ணுகிற கண்ணை நதியின் காகங்கள் பிடுங்கும், கழுகின் குஞ்சுகள் தின்னும். நான் சொல்லலப்பா, ஆண்டவர் சொல்றார். என்ன சொல்லியிருக்கு பாருங்களேன். தகப்பனை பரியாசம் பண்ணி தாயின் கட்டளையை அசட்டை பண்ணுகிற தாயின் கட்டளை அசட்டை, தாயை அசட்டை பண்றவங்க தங்கச்சி மாதிரி எல்லாம் பாருங்க, இளம் வயசுல உள்ளவங்களாம் பாருங்க. உங்க அப்பா அம்மா போய் சேர்ந்துட்டாங்கன்னா விட்டுருங்க. இருக்கிறவங்க எல்லாம் யோசித்து பாருங்க, உங்க கண்ணை என்ன திங்குமா, என்ன புடுங்குமா? பக்கத்தில் சொல்லுங்களேன். நீ கீழ்ப்படியலை, அப்பா அம்மாவை கனப்படுத்தலை, அற்பமாக நினச்சேன்னா உன் கண்ணை என்ன கொத்தும், காக்கா கொத்தும். நான் சொல்லலைங்க, இட் இஸ் த பைபிள். இதில் உள்ள வசனம் எல்லாம் கர்த்தரால் எழுதப்பட்டதுன்னு எத்தனை பேர் நீங்கள் நம்புறீங்க? எல்லாம் உண்மை தானே? அப்போ இது உண்மைதான். எது உண்மைதான்? கீழ்ப்படியில் அசட்டை பண்ணினால், அப்பா அம்மாவை அசட்டை பண்ணி அற்பமாக நினச்சவன்னா கண்ணை என்ன பிடுங்கிட்டு போயிருமா? நதியின் காகங்கள் பிடுங்கும், கழுகு அதை என்ன செய்யுமா? அத்தடி. ஒருத்தர் பிடுங்கி எடுக்க, ஒருத்தர் ஆப்ரேஷன் பண்ண, இன்னொருத்தருக்கு மாட்டி விட்டுற. எப்படி இருக்கு பார்த்தீங்களா? எங்க இதை வச்சு தான் நான் கொஞ்சம் யோசிச்சுட்டே இருந்தேன். இதை வச்சு தான் எப்படி எடுத்தாங்கன்னா, இந்த பேஷன் ஆஃப் த கிரைஸ்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இயேசுவே சிலுவையில் அடிச்சிருப்பாங்க. 2 கல்லர்கள் அடிக்கப்பட்டிருப்பாங்க, அந்த பக்கமும் இந்த பக்கமும். நீங்கள் அந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த பக்கம் வந்து அடிக்கப்பட்டிருப்பாங்க. அதில் ஒரு கல்லன் வந்து அவர்கிட்ட என்ன கேட்குறான், என்னை நினைவுகூர்வாயன்னு சொல்கிறான். உடனே அவர் இன்றைக்கி என்னோட கூட இருப்பார். ஒருத்தன் வந்து அவர் என்ன செய்கிறான், பரியாசம் பண்ணுறான். இந்த பரியாசம் பண்ணுறவனை கண்ணை வந்து காக்கா வந்து அப்படி கொத்தும், லிட்ரலாகவே கொத்த விட்டுருக்காங்க. கொத்தி அப்படி பிடிக்கிறோம். அந்த சிலுவை மரத்தில் வந்து அது தொங்கிட்டு தானே இருப்பான். அந்த கம்பில் வந்து ஏறி நின்று அப்படி டக்குன்னு வந்து சட்டையர் ஒரு கொட்டு 2 கண்ணையும் பிடிங்கி எடுத்துகிட்டு போகிற மாதிரி அப்படியே எடுத்திருப்பாங்க. ஒருவேளை இந்த வசனத்தை வச்சு தான் எடுத்திருப்பாங்க போல தெரியுது. நீ அசட்டை பண்ண நாள் உன் கண் என்ன செய்யப்படும், காகங்கள் கொத்தும், காகங்கள் பிடுங்கும். அல்லேலூயா. இப்போ நீங்கள் பார்க்க பாருங்கள, என் கண்ணை பிடுங்கலாம்னு பார்க்குறீங்க. இவன் அடுத்து என்ன சொல்ல போகிறான்னு தெரியலையாப்பா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கவனிங்க. நான் சொல்லலை, மறுபடியும் சொல்லிட்டேன். இது பைபிளில் இருக்குது. இந்த சாபத்துக்குள்ளே நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, அதுக்கு தான் நான் சொல்ல வரேன். எதுக்கு போஸ்ட்டில் வந்து இது அடித்து போட்டிருப்பாங்க, இப்போ அதுவும் கூட கிடையாது. நம்ம தமிழ்நாடு ஈபியில் அது கூட இல்லை போல, காசு இல்லை போல தருது. முன்னாடி எல்லா போஸ்ட்லேயும் என்ன இருக்கும், அப்படி ஒன்று வச்சு இந்த நடுவில் ஒரு மண்டையை வச்சு என்ன போட்டிருப்பாங்க, ஆபாயன்னு. முன்னாடி எல்லா போஸ்ட்லேயும் நினைஞ்சிருவாங்க, மாட்டி வச்சுருப்பாங்க. அதுவும் இந்த 2 போஸ்ட் சேர்ந்து இருக்குமே,
டிரான்ஸ்பாரம். அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாக மாட்டி வச்சுருப்பாங்க, பெரிய மண்டையை போட்டு வச்சுருப்பாங்க. எலும்பு 2 எலும்பு இப்படி வச்சு விட்டு தலையில் ஒரு தலையை மட்டும் எலும்பு தலையை வச்சுருப்பாங்க. வச்சுட்டு அபாயம் டேஞ்சர் அப்படின்னு போட்டு வச்சுருப்பாங்க. அதை மாதிரி நீங்கள் வழி தவறி போகக்கூடாதுங்கிறதுக்கு நான் சொல்கிறேன். அது ஒரு டேஞ்சர்னு போர்டு இருக்குது. இதை பறந்துங்க. அசட்டை பண்ண நாள் கண்ணு ஒரு நாள் நேசப்படும், ஒடுங்கப்பட்டு போகும் கர்த்தர் சொல்ல. அதுக்கடுத்து நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய இருக்குது. யாத்ராகம புஸ்தகம் 21:17 பார்த்தீங்களேன், அவன் என்ன செய்யப்பட வேண்டுமாம்? கொலை செய்யப்பட வேண்டும்னு சொல்லியிருக்குது. தன் தகப்பனையாவது தன் தாயையாவது சபிக்கிறவன் நிச்சயமாய் கொலை செய்யப்பட கடவன். அம்மா, தம்பிமார், தங்கச்சிமார் எல்லாம் கவனிங்க. வாலிபர்கள் கேளுங்க, இளம் வயதில் உள்ளவங்க கேளுங்க. எந்த காலத்துலையும் அப்பா அம்மாவை என்ன செஞ்சிடாதீங்க? சபிச்சிடாதுங்க. சபித்தால் நீங்கள் எதற்கு பாத்திரவான்கள்? கொலை செய்யப்படுவதற்கு பாத்திரவான்கள். நீங்கள் வாழ்ந்ததில் என்னமே இல்லை, அர்த்தம் இல்லை. நீங்கள் செத்த பிரேதத்துக்கு சமம். அதுதான் அதனுடைய அர்த்தம். அப்பா அம்மாவை எதிர்த்து பேசாதீங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் எவ்வளோ பிரயாசப்பட. நான் சொல்ல வரேன், பின்னாடி வரேன். இப்போ நான் 2 காரியத்தை சொல்லிட்டு அடுத்து தாய் தகப்பனுடைய பிரயாசம் எவ்வளோ என்பதை நான் சொல்லிடுறேன். அப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்கிறோம், ஓ நம்ம இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் ஒரு எச்சரிப்பின் சத்தம் 2 சொல்லிட்டு போயிடுவேன் தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். நல்லா கவனிச்சுக்கிடுங்க. அவன் கொலை செய்யப்பட பாத்திரவன். அது உபாகமம் 21:18-27 நீங்கள் வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தன் தகப்பன் சொல்லையும் தன் தாயின் சொல்லையும் கேளாமலும் அவர்களால் தண்டிக்கப்பட்டும் அவர்களுக்கு கீழ்ப்படியாமலும் போகிற அடங்காத துஷ்ட பிள்ளை ஒருவனுக்கு இருந்தால் அவன் தகப்பனும். நல்ல கவனிங்க. அப்பா அம்மாவுக்கு அடங்காம துஷ்டனாய் வாழ்ந்தான்னா அவருடைய தாயும் தகப்பனும் அந்த பிள்ளையை கூட்டிட்டு போய் எங்க வரணுமா? சபையுடைய மூப்பர் இடத்துல கொண்டு வரணும். மூப்பர்கள் எல்லாரும் ஊர்க்காரங்களாம் கூடி வச்சு அவன் மேல என்ன எறிய வேண்டுமா? கல்லெறிய வேண்டும். நல்லா கவனிச்சிட்டீங்களா? அங்க பார்க்கிறோம், அசட்டை பண்ணுகிறவன் என்ன செய்யப்படணும்? கொலை செய்யப்படணும். 2வது பார்க்கிறோம், யாரே கல்லெறியணுமா? ஊருக்காரனே கல்லெறிஞ்சு கொள்ளணுமா? தாய் தகப்பனை மதிக்காமல் இருந்தா, கீழ்ப்படியாமல் இருந்தா, அடங்காமல் நடந்தா அவங்க கூட ஊரில் விட்டு கொடுத்தணுமா? ஐயா என் பிள்ளை இப்படி அடங்கா பிடாரியா இருக்கான, நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னா அது ஆணோ பெண்ணோ ஊருக்காரங்களாம் சேர்ந்து என்ன செய்யணுமா? கல்லெறிந்து கொள்ள வேண்டுமா? அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் நீங்கள் வாசிப்பீங்கன்னா உபாகமம் 27:16 வந்து அது சாபமாகும்னு சொல்லியிருக்குது. பெற்றோருக்கு கீழ்ப்படியாமல் அசட்டை பண்ணி கொண்டு வந்து அது எப்படி ஆயிரும்? சபிக்கப்பட்டவனாக இருப்பான்னு சொல்லுங்க. சாபம், சபிக்கப்பட்டிருப்பான்னு சொல்லிக்குது. ஏன்னா நம்ம பார்க்கிறோம், இந்த சபிக்கப்பட்டவன்கிறது தான் இன்னை வரைக்கும் சாபங்கள் நம்ம தேசத்தை ஆண்டு கொண்டிருக்கு, நம்ம உலகத்தை ஆண்டு கொண்டிருப்பது காரணம் எங்கே சபிக்கப்பட்டது தான்? ஏதேனில் சாபம் தான் இப்போ வரைக்கும் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. அந்த சாபம் மறுபடியும் நமக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கும். அது மாத்திரமல்ல, இன்னும் நீங்கள் லேவியராகமம் 20:9 பார்த்தீங்கன்னா அந்த இரத்த பழி என்னால் உங்கள் மேலே இருந்துக்கிட்டே இருக்கும்னு இருக்குது. இன்னும் நிறைய எடுத்துகிட்டே வருவேன், நான் இதோடு நிறுத்திக்கிறேன். நல்லா கவனிச்சுக்கிடுங்க. இதையெல்லாம் எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, இதையெல்லாம் புரிந்து கொண்டு கர்த்தருக்காக வாழணும், பெற்றோர்களை கனப்படுத்தணும். சத்தமுறையிலே சொல்லுங்க, இன்னும் சத்தமுறையிலே சொல்லுங்க. ஆமென். உங்களுக்கு எப்படி சரீரப்பிரகாரம் ஒரு ஆவது இருக்கோ அதே போல் ஆவிக்குரிய விதத்தில் நான் ஒரு தகப்பனாக இருந்தால் இதை சொல்கிறேன். ஆகவே என் பிள்ளைகள் எந்த விதத்திலும் இந்த சாபங்களுக்குள்ள இணைஞ்சிடக்கூடாது, வந்துடக்கூடாது. இந்த நியாய தீர்ப்பை பெற்றுவிடக்கூடாது, இந்த தண்டனையை தேவனிடத்திலிருந்து பெற்றக்கூடாது என்பதுக்கு தான் நாங்கள் வெளிப்பாக சொல்கிறேன். சரி, நல்லா கவனிங்க. இப்போ நான் உங்களுக்கு சொல்கிற கவனிங்க. ஒரு தாய் தகப்பன் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறாங்க? ஏன் அப்பா அம்மாவை கனம் பண்ணணும்? அப்பா அம்மாவை ஏன் கீழ்ப்படியணும்? ஏன் அவங்களை அசட்டை பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னால் சில பெற்றோர்களை மட்டும் நான் உங்கள் மத்தியில் வைக்க விரும்புகிறேன். நல்லா கவனிச்சுக்கிடுங்க. வசனத்துலேருந்து நிறைய இருக்குது. நான் 1-2 பேரை மட்டும் சுருக்கமாக சொல்லிவிட்டு நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். மாலையில் நீங்கள் வரும்போது உங்களுக்கு நான் ஆசீர்வாதத்தை சொல்லுகிறேன். பெற்றோர் கீழ்ப்படியவங்களுக்கான ஆசீர்வாதங்கள் என்ன அப்படிங்கிற நான் சாயந்தரம் சொல்லிடுறேன். இப்போ நான் வந்து உங்களுக்கு பெற்றோருடைய அன்பு என்ன, எப்படிப்பட்டது அப்படின்னு பாருங்கள். யதார்த்தமாக வாழ்க்கையில் எப்படி தாய் தகப்பன் நடந்து கொள்ளுகிறார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லாம் தெரிஞ்சவங்க தான். புதுசாக யாரையும் நான் கூப்பிட்டு வரல, நம்ம பழைய ஆட்கள் தான். நம்ம தாத்தா பாட்டி, நம்ம பெரிய பச்சித்தப்பா அவங்கள தான் கொண்டு வந்து வச்சுருக்கிறேன். வசனத்திலிருந்து தான். நல்லா கவனிங்க. முதல்ல நம்ம பார்க்கறது ஈசாக்கு. ஆதியாகமம் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே ஈசாக்கு யாக்கோவை என்ன செய்கிறான்? அழைத்து அவனை என்ன செய்கிறான்? ஆசீர்வதிக்கிறான். அந்த 2ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது,
எழுந்து புறப்பட்டு பதான் அராமல் இருக்கிற உன் தாயினுடைய தகப்பனாகிய பெத்துவேலுடைய வீட்டுக்கு போய் அவ்விடத்தில் உன் தாயின் சகோதரனாகிய லாபானின் குமாரத்திகளுக்குள் பெண் கொள் என்று அவனுக்கு கட்டளையிட்டான். சர்வ வல்லமையுள்ள தேவன் சொல்லிட்டு என்ன ஆசீர்வதிக்காம பாருங்க. சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னை ஆசீர்வதித்து நீ பல ஜன கூட்டமாகும்படி பழுகவும் பெருகவும் பண்ணி தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்ததும் நீ பரதேசியாய் தங்குகிறதுமான தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படி ஆபிரகாமுக்கு அருளிய ஆசீர்வாதத்தை உனக்கும் உன் சந்ததிக்கும் அருளுவாராக. அல்லேலூயா. ஐயா, ஈசாக்கு நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. யாக்கோபு ஒரு எத்தன். அதுக்கு முந்தின அதிகாரத்தில் தான் பார்க்குறோம். பெத்த தகப்பனையே என்ன செய்தான்? ஏமாற்றினான். பெத்த தகப்பன் ஈசாக்கு கண்ணு தெரியாத நேரம். அவனுக்கு தெளிவாக இல்லை, யார் வாரா என்ன செய்யறான்னு தெரியல. சத்தத்தை மட்டும்தான் கேட்க முடியுமே தவிர உருவத்தை அவனால் கண்டறிய முடியாது. அப்படிப்பட்ட நிலைமையில் அவனை ஏமாற்றுகிறான். தகப்பனை ஏமாற்றி தன் சொந்த சகோதரன் ஆசீர்வாதத்துக்கு உரிமையாக இருக்கிற வேண்டியவருடைய எல்லா ஆசீர்வாதங்களையும் தனக்காக என்ன செய்து கொள்கிறான்? எடுத்துக்கொள்ளுகிறான். இங்கே கவனிங்க. இப்போ உங்களை ஒரு பிள்ளை ஏமாற்றி, உங்கள் பிள்ளைன்னா ஒரு பிள்ளைன்னு சொன்னால் யாரோ ஒரு பிள்ளை நினைக்காங்க, நீங்கள் பெத்த பிள்ளைகளில் ஒன்று உங்களை ஏமாற்றி சொத்தை முழுதும் உங்களுக்கு தெரியாமலே கையெழுத்து போட வச்சு இழுத்துக்கிட்டால் நீங்கள் அதுக்கப்புறம் விவரம் தெரியுது அவன் ஏமாற்றிட்டான் அப்படின்னு தெரிஞ்சால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? என்ன செய்வீங்க? கொஞ்சம் சொல்லுங்களேன், யோசித்து பாருங்களேன். உங்கள் 2 பிள்ளைகளோ 3 பிள்ளைகளோ இருக்கிறாங்க. அதில் ஒரு பிள்ளை தந்திரமாக உங்களை ஏமாற்றி உங்களெல்லாம் எடுத்துட்டால் நீங்கள் அடுத்து என்ன பண்ணுவீங்க? நீங்கள் போனால் போதுன்னு விட்டுருவீங்களா? அப்புறம் எல்லாமே ரொம்ப அமைதியாக இருக்கிய. என்ன பண்ணுவீங்க? ஒன்று கேஸை போடுவீங்க, இல்லை பிள்ளை வச்சு என்னை கேஸை போட்டு நான் வந்து கையெழுத்து போடுறதுன்னு சொல்லுவோம் இளைவனை கூப்பிட்டு, அல்லது மூத்தவனை கூப்பிட்டு, எவன் ஏமாத்தினானோ அவனுக்கு அடுத்தவனே பெண்ணையோ கூப்பிட்டு நீ போடுமா நான் உனக்கு கூட இருக்கிறேன் அப்படி சொல்லி செய்வோம். இல்லை செய்வாங்களா இல்லையா? இதெல்லாம். ஆனால் நல்ல கவனிங்க, ஈசாக்கை யாக்கோபு ஏமாற்றினான் தெரிந்தும், யாக்கோபு ஒரு எத்தன் என்று அறிந்திருந்தும் தகப்பன் அவனை ஆசீர்வதிக்கிறான். பாருங்க, இதுதான் தகப்பம்மா. நீங்கள் என்னதான் தப்பு பண்ணாலும், நீங்கள் என்னதான் துரோகம் பண்ணாலும், என்னதான் அற்பமாக நினைச்சாலும், ஒரு தகப்பன் சாகுற வரைக்கும் உங்களை ஆசீர்வதிச்சுட்டே தான் இருப்பான். தகப்பனின் அன்பு என்பது வேறங்க. அது யாராலும் என்ன செய்ய முடியாது? ஈடு செய்யவே முடியாது. நம்ம எத்தனை தான் தவறு செய்கிறவளாக இருந்தாலும் கூட தாய் தகப்பன் நம்ம மேலே வச்சிருக்கிற அன்பு இருக்கிறதே, அது விலையேற பெற்ற அன்புங்க. அல்லேலூயா. எங்க வேலைக்கு போகிற இடத்துல இப்போல்லாம் வேறு மாதிரி மாறிடுச்சுன்னு வைங்களேன். இப்போ உள்ள காலத்தை நான் சொல்ல, நாங்கள் வாலிபர்களாக இருக்கும்போது, இளைஞர்களாக சிறுவர்களாக இருக்கும்போது பார்த்த காரியங்கள். வேலை பார்க்குற இடத்துல யாருக்கோ ஒருத்தருக்கு அந்த வீட்டில் விசேஷம்னோ ஒரு பிறந்த நாள்னோ ஏதோ ஒன்றுக்கு ஒரு 2 ஆரஞ்சு மிட்டாய் கொடுத்து அந்த ஆரஞ்சு மிட்டாய் எங்கே சுற்றி வச்சுருப்பாங்க? எங்கே வச்சுருப்பாங்க? அம்மா முடிச்சு வச்சு கொண்டு வருவாங்கங்க. கொண்டு வந்து அதை எடுத்து பிள்ளைகிட்ட அப்படி கலந்து வந்த உடனே அப்படியே எடுத்து கொடுப்பாங்க. யாராவது அனுபவிச்சிருக்கீங்களா? நான் அனுபவிச்சிருக்கிறேன். வந்த உடனே அப்படி அதுக்குள்ளே வச்சுருப்பாங்க. அவங்க ஒரு மிட்டாய் தானேங்க, வாயில் போட்டிருக்கலாம்ல. பகல் முழுவதும் அந்த காட்டில் வேலை செய்கிறாங்கல்ல, பகல் முழுவதும் அந்த கம்பெனியில் வேலை பார்க்குறாங்கல்ல, என் வாயில் போட்டால் என்ன கெட்டு போதா? யாரும் கேட்பாங்களா? ஆனால் அந்த தாயினுடைய உள்ளம் என்ன தெரியுமா? என் பிள்ளைக்கு கொடுக்கணுமே. எத்தனை அன்புங்க. அந்த தாயை எப்படிங்க நீங்கள் அற்பமாக பார்த்துடுறீங்க? அந்த தாயை எப்படிங்க நீங்கள் லேசாக எடுத்துக்கிட்டீங்க? அந்த தகப்பன் எப்படிங்க லேசாக புரிஞ்சுக்கிறீங்க?
நாங்கள் சின்ன வயதில் இருக்கும்போதுங்க, ஹைஸ்கூல் படிக்கும்போது சரி, எலிமெண்ட்ரி ஸ்கூல் படிக்கும்போது சரி, விடுமுறை நாட்களில் சனிக்கிழமையாக இருக்கலாம், மற்ற நாட்களில் விடுமுறை காலங்களில் அவங்க வேலைக்கு போவாங்க. இப்போ மத்தியானம் சாப்பாடு கொண்டு வர சொல்லுவாங்க. அந்த சாப்பாடை கொண்டு போவாங்க. அது மேக்சிமம் அங்கெல்லாம் எப்போவுமே என்ன பெஞ்சிக்கிட்டே தான் இருக்கும், மழை பெய்து கொண்டே இருக்கும். அந்த மழைக்காலங்களில் அவங்களுக்கு தேவை என்னென்னா மத்தியானம் கொஞ்சம் சூடாக சாப்பிட்டு, ஏன்னா கை காலம் விரைச்சி போயிருக்கும், அந்த கொழுந்து தண்ணி விழுந்து விழுந்து எடுத்துரும், கை காலம் விரைச்சிருக்கும். அப்போது அப்படி சூழ்நிலையில் அவங்க சாப்பாடு கேட்டுவிடுவாங்க. நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா, நீ வீட்டில் தானடா இருக்க, கொஞ்சம் கஞ்சி வச்சு கொண்டு வந்துடுறியா. சோறு இருந்தாலும் எதை கேட்பாங்க, கொஞ்சோல கஞ்சி வச்சு கொண்டு வரியா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சரி, கொஞ்சம் ஒரு கிளாஸ் சாப்பாடை போட்டு அதை எடுத்து ஒரு தூக்குச்சட்டில் வச்சுட்டு கொஞ்சம் துவையல் அரைச்சி கொண்டு வர சொல்லுவாங்க. துவையல் அரைச்சதெல்லாம் நாங்கள் செஞ்சுருக்குறோம். துவையல் அரைச்சி அந்த தூக்குச்சட்டியில் ஒட்டிக்கிடுவோம், மேலே மூடியில் ஒட்டிடுவோம். சில நேரம் கிண்ணி போட்டிருப்போம், அந்த கிண்ணிக்குள்ளே வச்சுருப்போம், சின்ன ஒன்று கிண்ணி இருக்கும், அதுக்குள்ளே போட்டுக்கிடுவாங்க. கஞ்சி தட்டிக்குள்ளே இருக்கும். கொண்டு போகும்போதே ஆடி பாடி ஓனா எரிஞ்சு, ஏன்னா நம்ம 12 மணிக்கு சாப்பாடு, நாங்கள் 11 மணிக்கு வீட்டை விட்டு கிளம்பும். பையங்கள்லாம் பிள்ளைகள் எல்லாமே போவாங்க, அவங்க வீட்டிலேருந்து எல்லாம் கிளம்புவாங்க. அப்படி ஜாலியாக போகிறது. அப்போ எதையே சுற்றுவான், தூக்கையே சுற்றுவான், அந்த அளவுக்குலாம் நடக்கும். அப்படிலாம் போயிட்டு கொண்டோம். அப்படி கொண்டு போனால் இந்த கஞ்சி தண்ணி அங்கே போய் சேர்ந்துடும். இதில் என்னென்னா, சில நேரங்களில் கொஞ்சம் கட்டியாக கிடந்தால் எதுக்குள்ளே கிடக்கும், அந்த கஞ்சிக்குள்ளே கொஞ்சம் கட்டியாக துண்டு மாதிரி கிடக்கும். இல்லைன்னு சொன்னால் கரைஞ்சி போயிடும். சில நேரங்களில் தப்பி, ஆனாலும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. இல்லை என்னடா துவையல் எங்கடா காணோம் அப்படின்னு கேட்பாங்க. கேட்டுட்டு அதை எடுத்து, நீங்கள் நம்புறீங்களோ நம்பலையோ, இட் இஸ் ஃபேக்ட், இதை நான் அனுபவிச்சவன் சொல்கிறேன். அதை எடுத்து அந்த தூக்குச்சட்டி மூடி இருக்கு பார்த்தீங்களா, முதல்ல ஒரு குத்து எதில் அள்ளி வைப்பாங்க, அதில் வச்சுட்டு அந்த துவையல் கொஞ்சம் எடுத்து அதில் வச்சுட்டு நீ சாப்பிடுன்னு சொல்லி நமக்கு சாப்பிட சொல்லிட்டு தான் அவங்க சாப்பிடுவாங்கங்க. அந்த தாய் எப்படிங்க மறக்க முடியும்? இது போக பக்கத்தில் யாராவது உட்காந்துருப்பாங்க, பெரியவங்க எல்லாரும் சாப்பிடாங்கன்னு உட்காந்துருப்பாங்கல்ல, 4 பேர் 3 பேர் அவங்க ஃப்ரெண்ட்ஸாக தான் உட்காந்துருப்பாங்க. அப்போது அவங்க காலையிலே சாப்பாடு கொண்டு போயிருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதில் குழம்போ அல்லது ஊறுகாயாக இருக்கும், அந்த ஊறுகாய் எடுத்தோ அல்லது அந்த குழம்பு, எராசா நான் ஏன் சோறு கொஞ்சம் சாப்பிட்றா அப்படின்னு சொல்லி அவங்களும் கொடுப்பாங்க. இந்த அன்பெல்லாம் எப்படிங்க மறக்க முடியும்? இன்னைக்கு நம்ம படிச்சிருக்கலாம், இன்னைக்கு நம்ம நல்லா உடுத்திருக்கலாம், இன்னைக்கு நமக்கு அறிவு இருக்கலாம். அப்போ அந்த அறிவே இல்லாமல் நம்ம அப்பா அம்மா நம்மளை வளர்த்தாங்க. கடைக்கு போவாங்கங்க, ஏதாவது ஒரு வாங்கணும்னு போகிற தகப்பன் தான் வாங்கின பண்டத்தை எப்படியே வச்சுட்டு வருவாங்க, பின்னாடியே பொட்டணம் கட்டி வச்சுருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? நிறைய தகப்பன்மார் எதில் கட்டி போட்டிருப்பாங்க, தோளில் துண்டு கிடக்கும் பாருங்க, அதில் ஒரு பொட்டணத்தை கட்டி இப்படி தோளில் தொங்க விட்டுருவாங்க. துண்டு இப்படி கிடக்கும், ஆனால் பொட்டணம் எங்கே கிடக்கும், முதுகில் கிடக்கும். அப்படி அனுபவிச்சிருக்கீங்களா? எங்கள் அப்பா செஞ்சுருக்காருங்க. அதனால் நம்மளை எப்படி வளர்த்தார்கள் தாய் தகப்பன், நான் சொல்கிறது எனக்கு அதே மாதிரி எல்லா தகப்பனும் செஞ்சுருக்காங்க. அவங்க வேறு வேறு விதத்தில் செஞ்சுருப்பாங்க. தோட்டத்தில் களை எடுக்க போவாங்க, அந்த களை எடுக்கும்போது கூட அவங்களுக்கு கொடுக்கறத என்ன செய்வாங்க, வாங்கி உடனே பொட்டம் கட்டி வச்சுக்கிடுவாங்கங்க. என் பிள்ளை கொண்டு கொடுக்கணும். சாயந்தர நேரங்களில் சில நேரம் வடை கொடுப்பாங்க, அந்த வீட்டுக்காரங்க யாராவது வடை போட்டு கொண்டு போவாங்க, அந்த வடை என்ன செய்வாங்க, பொட்டம் கட்டி வச்சுக்கிடுவாங்கங்க. ஒரே ஒரு வடை தான், வீட்டில் 5 பிள்ளைகள் இருக்கும். ஐயோ யார்கிட்ட கொடுக்குறது, ஆனால் 5 வடையை என்ன செய்வாங்க, அந்த 5 பேருக்கு சேர்த்து ஒரு வடைனாலும் வெட்டி கொண்டு வந்து கொடுப்பாங்க. இது எத்தனை தாய், எத்தனை தகப்பன். தான் சாப்பிடுவதற்கு முன்பதாக பிள்ளைகள் சாப்பிட்டானான்னு பார்த்துருக்கு அப்புறம் தான் பெற்றோர்கள் செய்வாங்க, சாப்பிடுவாங்கங்க. இப்போ நம்மளாவது எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றோம். நான் சொல்கிறேன், நம்முடைய அப்பா நிறைய நாட்கள் நம்ம கூட சாப்பிட்ருக்கவே மாட்டார். என்னைக்காவது அப்பா கூட உட்காந்து சாப்பிட்ருக்கிறத பார்த்துருக்கீங்களா? இருக்கவே மாட்டார். எல்லோரும் சாப்பிடும்போது வெளியே போயிடுவார். பிள்ளைகளுக்கு சாப்பாடு கூட இந்த வாரேன் தோட்டத்துக்கு வரைக்கும் போயிட்டு வந்துடுற ஒரு கத்தி தூக்கிட்டு அப்படி போயிடுவார். எதுக்கு தெரியுமா? ஏன் தெரியுமா? நம்ம சாப்பிட பிடிக்கலன்னு இல்லை, நம்ம வயிறு நிறைய சாப்பிட்ணும். சாப்பிட்டு முடிச்சு மிச்சம் இருந்தால் அவர் வந்து சாப்பிட்டுக்கிடுவார். வந்தவுடனே போய் கேட்பார், பிள்ளைகள் சாப்பிட்டாங்களாம்மா? சாப்பிட்டாங்க. எதாவது இருக்குது வை. அவருக்கு அங்கே கஞ்சி தான் இருக்கும், ஒரு துவையல் வச்சோ அல்லது ஊறுகாய் வச்சோ கொடுப்பாங்க, சாப்பிட்டு விடுவாங்க. அல்லேலூயா. நிறைய நேரம் தகப்பனார் நம்ம கூட உட்காரவே மாட்டாங்க, சாப்பிட விட்டு வெளியே போயிடுவாங்க. நான் இதெல்லாம் அனுபவத்தில் பார்த்தவன், அதனால சொல்கிறேன். அவங்க எப்படிங்க அசட்டை பண்ண முடியும்?
தகப்பனின் அன்பு பெருசுங்க. நம்ம நல்லவங்களா கெட்டவங்களா அவங்க யோசித்ததே கிடையாது. இந்த பிள்ளை என்னை பாதுகாக்குமா வளர்க்குமா எனக்கு உதவி செய்யுமா அதெல்லாம் அவங்க யோசித்ததே கிடையாது. ஆனால் அவங்க ஸ்தானத்தில் கரெக்டாக இருந்திருக்கிறாங்க. சத்தமுறையிலே சொல்லுங்க. இவன் ஏமாத்துறான்னு தெரியுதுங்க. யாக்கோபு தகப்பன் என்ன செஞ்சவன்? ஏமாத்தினவன் தான். ஏமாத்திக்கிட்டு இருக்கிறான். அண்ணனை ஏமாத்திட்டான், என்னை ஏமாத்திட்டான் தெரியுதுங்க. தெரிந்தும் அவன் என்ன செய்கிறான்? ஆசீர்வதிக்கிறான். மனப்பூர்வம் ஆசீர்வதிக்காம பாருங்க. எத்தனை பேர் இதை செஞ்சிட முடியும்? தகப்பன் மட்டும்தாங்க செய்ய முடியும். அந்த அன்புக்கு ஈடாக எதுவுமே கிடையாதுங்க. இன்னும் அப்படியே சொல்லிக்கிட்டே போவேன். அது மாத்திரம் இல்லைங்க. சரி, இந்த யாக்கோபு எடுத்துக்கிடுங்க. இந்த யாக்கோபு ஒரு எத்தனாய்த்தானங்க வர்றான்? ஏமாற்று பேர் வழி தானே. இவன் எல்லாத்துலேயும் அப்படி தானே இருந்துக்கிட்டு இருக்கிறான். எல்லா தில்லுமுள்ளு வேலையும் இவன் செய்கிறான். அவனை நம்ம பார்க்குறோம். ஆனாலும் தனக்குன்னு ஒரு வாழ்வு வந்து, தனக்குன்னு ஒரு பிள்ளைகள் வந்து, இந்த பிள்ளைகளாக வளர்ந்து வரும்போது அவன் ஒரு வார்த்தை சொல்கிறான் பாருங்களேன். அது அனுபவத்தில் பாருங்கள். 42ஆம் அதிகாரம் 36, 38 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் தகப்பனாகிய யாக்கோபு அவர்களை நோக்கி என்னை பிள்ளையற்றவன் ஆக்குகிறீர்கள், என்னை பிள்ளையற்றவன் ஆக்குகிறேன். யோசேப்பும் இல்லை, சிமியோனும் இல்லை, பென்யமீனை கொண்டு போக பார்க்கிறீர்களே. இதெல்லாம் எனக்கு விரோதமாக யோசித்து பாருங்க. ஐயா, இவன் வாழ்ந்து வரும்போது, இளையவனாக இருந்தபோது, இளமனையாக இருந்தபோது, வாலிபனாக இருந்தபோது இவன் யாராத்தான் இருந்தான்? எத்தனாய் ஏமாற்றுகிறவனாய், பிடிக்கிற அபகரிக்கிறவனாய் இருந்தான். ஆனாலும் அவன் வயதுகள் கடந்து வரும்போது, ஒரு தகப்பன் ஸ்தானத்தில் வந்தபோது தன் பிள்ளைகளுக்காக பரிதபிக்கிறவனாய்த்தான் இருந்தான். யோசேப்பும் இல்லை, சிமியோனையும் விட்டுட்டு வந்துட்டீங்க. இப்போ யாரையும் கூப்பிடுறீங்க? பென்யமீனையும் கூப்பிடுகிறீர்களே. நான் 3 பிள்ளை இழந்து நிற்கணுமா? நான் ஒரு பிள்ளை தான் இழந்துட்டேன். அடுத்த பிள்ளையை நான் இழக்கணுமா? அதுக்கு அடுத்த பிள்ளையை நான் இழக்கணுமா? இதாங்க தகப்பன். அவன் யாருங்கிறது முக்கியம் இல்லை. ஆனால் தான் பிள்ளைகளை இழந்து போக எந்த தகப்பனும் தாயை நினைக்கிறது இல்லைங்க. ஆமென். புரியுதுங்களா? யோசித்து பாருங்க. தகப்பனின் அன்பு லேசானது கிடையாது. உலகத்தில் எதை வேணாலும் வாங்கிடலாம். தகப்பனுடைய அன்பை என்ன செய்ய முடியாது? வாங்க முடியாதுங்க. ஒரு காரியம் சொல்கிறேன். தாய்க்கும் தகப்பனுக்கும் உள்ள வித்தியாசம், 2 பேரும் நேசிக்கிறவங்க தான், அன்பு கூறுறவங்க தான். ஆனால் தாயாவது சில நேரங்களில் நான் செய்ததை என்ன செய்வா? சொல்லிடுவா. நான் உனக்காக இந்த பிரயாசப்பட்டேன், உனக்காகத்தான் நான் இப்படி பாடுபட்டேன், உன்னை சுமந்திருக்கேன், நான் என்ன பாடுபட்டு உன்னை சுமந்தேன்னு எனக்கு தெரியும், உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி தான் கற்பத்தில் சுமந்ததுலேருந்து எல்லாத்தையும் சொல்லிடுவா. ஆனால் அந்த தகப்பன் ஒரு நாள் வாயை திறந்து நான் உனக்காகத்தான் வேலை செஞ்சேன், உனக்காகத்தான் சம்பாதிச்சு கொண்டு வந்தேன் அப்படின்னு ஒரு நாள் அவன் சொல்லவே மாட்டான். அதான் தகப்பன். யோசித்து பாருங்க. பிள்ளைகளெல்லாம் நல்லா உடுத்தணும்னு பார்ப்பான் பண்டிகை காலங்களில். எந்த தகப்பனாவது அவனுக்குன்னு ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரதை பார்த்துருக்கீங்களா? வரமாட்டாங்க. பிள்ளைகளுக்கு எடுத்து கொடுத்துருவாங்க. பிள்ளைகள் நல்லா உடுத்தணும்னு நினைப்பாங்க. ஆனால் அவங்க எடுத்துக்கிட மாட்டாங்க. அதே ஒரு லுங்கி, அதே ஒரு வேஷ்டி தான், அதே தான். அந்த வேஷ்டி கூட கட்டி கட்டி என்ன அடிச்சிருக்கோம்? பழுப்பாக மாறிடும். வெள்ளை கலர் மாறி என்ன பார்க்குறோமோ பழுப்பு கலருக்கு வந்துடும். அந்த பழுப்பு கலர், அந்த பழுத்த கலரில் இருக்கிற அந்த வேஷ்டி கட்டிட்டு கூட அவர் நின்றுட்டு பாருங்க. ஐயா, சமீபத்தில் கூட நான் ஒரு இடத்துல பார்த்தேன். மகனுக்கு கல்யாணம், தேவாலயத்தில் திருமணம் நடக்கிறது. அந்த தேவாலயத்தில் திருமணம் நடக்கிற வரைக்கும் இருந்தார் அந்த தகப்பன். வேஷ்டி கட்டி சட்டை போட்டு அங்கே உட்கார்ந்துருந்தார். அது முடிஞ்சு ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாது. அந்த பெண்ணும் மாப்பிள்ளையும் அந்த ஆலயத்திலிருந்து வெளியிலே வரல. இவர் உடனே ஒரு லுங்கியை கட்டிட்டு ஒரு சின்ன டவலத்தை ஒரு துண்டு எடுத்து தலையில் கட்டினார். கிளம்பி போய்கிட்டு இருக்கிறார். நான் அவரை கூப்பிட்டு கேட்டேன், என்ன கல்யாணம்? ஆடு கிடக்கலாமா என்ன சொல்கிறார்? அதான் ஆடு கிடக்கல, மாடு கிடக்கல, பட்னியாக கிடக்கும்ல, அது அவுத்து விடணும்ல.
எவ்வளோ உறவுகள் வந்திருக்காங்க, எவ்வளோ நட்புகள் வந்திருக்கிறாங்க, எவ்வளோ சொந்தக்காரங்க வந்திருக்கிறாங்க, அதெல்லாம் அவங்களுக்கு பெருசு இல்லை. நான் உழைப்பு தான் அவனுக்கு பெருசு. அவர் சொல்கிற வார்த்தை, அது இல்லை நம்ம வாழ முடியுமா ஐயா? இன்றைக்கி இந்த பிள்ளை இப்படி இருக்குது, இன்றைக்கி நான் கல்யாணத்தை இப்படி நடத்துகிறேன், இந்த செலவழிக்கிறேன்னா அதுதானே எனக்கு வாழ்வு கொடுத்தது. எத்தனை தகப்பன்ங்க மம்பட்டி தூக்கிட்டு ஓடுறானே தோட்டத்தை பார்த்து, எதுக்கு? என்ன போயிடும், செடி என்ன செஞ்சு போயிடும். 2-3 நாளாக நான் காடு கொடுக்கன்னு அலைஞ்சிட்டேன், தண்ணி ஊற்றாமல் போயிட்டு இன்றைக்கும் விட்டுட்டேன்னா காஞ்சு போயிருமே. இதை சொல்கிறானா இல்லையா? ஆனால் நமக்கு அந்த உணர்வே வராது. சிம்பிளாக ஒரு வார்த்தை சொல்லுவோம், அவர் எப்போ பார்த்தாலும் காடு காட்டு சாவார், எப்போ பாரு ஆடு 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 மாடு இதே தான் சொல்லி சாவார். சிம்பிளாக ஒரு வார்த்தை பிள்ளைகள் பெற்றோர்களை சொல்லிடுவாங்க. அவன் சாவதுக்கு போகல, நாம வாழ்வதற்காக அவன் செத்து கொண்டு இருக்கிறான். சத்தமுறை இல்லை சொல்லுங்க. பிள்ளைகள் வாழணும், பிள்ளைகள் உடுத்தணும். தான் நேசிக்கிற ஆடு மாடுகளை வித்து கூட தன் பிள்ளைகளை என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? வாழ வச்சுக்கிட்டு இருக்கிறான். புரிந்து கொள்ளுங்க. ஏன் தாய் தகப்பனை கனப்படுத்தணும்? இதுதாங்க. அவன் நல்லவனா கெட்டவனாங்கிறது இல்லை, ஆனால் தன் பிள்ளைகளுக்காக என்ன கொடுக்கிறவன்? எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவன். யாக்கோபு தான் செய்தான். இன்னும் பாருங்க, காலேப் எடுத்துக்கிடுங்க. யோசுவாவின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்தில் 17 to 19 வாசிக்கிறோம். அங்கே பார்க்கும்போது காலேப்புடைய மகள் அக்சால் திருமணம் ஆயிடுச்சு. வண்டியில் ஏற்றியாச்சு, கிளம்பியாச்சு. அவன் எல்லாம் போகிறாங்க, எல்லாத்தையும் அனுப்பி விடுறாங்க. அனுப்பிவிடும்போது எல்லாரும் குடும்பம் பார்த்துருக்குது. அப்போ எல்லாத்தையும் பார்க்குற திடீர்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்காரன்ட்ட, ஐயா ஒரு நிமிஷம் இருயா நான் வாரேன் அப்படி சொல்லி இறங்குறான். இறங்கினோடனே இவன் ஓடி போய், என்னம்மா திடீர்னு இறங்கு, ஏன்னா ஒரு பெண்ணு ஏறிட்டு திரும்ப இறங்கினா எங்களால் என்ன செய்ய முடியாது, ஏற்றுக்கிற முடியாது. ஏதோ இது ஆகிட்டு அப்படி சொல்லி உடனே அவசர அவசரமாக கேட்குறான், என்னம்மா என்னாச்சு, ஏன் இறங்குன அப்படின்னு. இல்லைப்பா எனக்கு நிறைய கொடுத்துட்டீங்க, ஆனால் இந்த நீர்ப்பாய்ச்சலோட தோட்டம் ஒன்றுமே எனக்கு தரலையப்பா, எனக்கு அந்த வயல்வெளியில் கொஞ்சம் இடம் கொடுக்காமல் போயிட்டீங்களேப்பா, இதெல்லாம் எனக்கு தர இதை தரேன்னு சொன்னீங்க, அது தரலையப்பா அப்படி சொன்னேன். உனக்காடா? இல்லை, இந்த எடுத்துக்கோ, இந்த தெருவில் இருக்க கிழக்கிற கீழ்பக்கம் மேல் பக்கம் இருக்க எல்லாம் உனக்கு தாண்டா சொந்தம். எத்தனை பிள்ளைகள் இருந்தாங்க. இருமா நான் அண்ணன்மார்கிட்ட கேட்டுக்கிறேன், தம்பிமார்கிட்ட கேட்டுக்கிறேன், அவங்கள்டலாம் பேசிட்டு உனக்கு ஒரு பங்கு நான் தாரேன்னு சொல்லவே இல்லை, எடுத்துக்கோ இதெல்லாம் உனக்கு தான் சொந்தம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்களேன். எத்தனை பாசம் உள்ள தகப்பன்மாருங்க, எத்தனை எத்தனை இப்படி நான் சொல்லிக்கிட்டே போவேன். அப்பாட்ட மட்டும் நீங்கள் கேட்டு பாருங்க, இல்லைன்னு என்ன செய்ய மாட்டாங்க, சொல்லவே மாட்டாங்க. அம்மாட்ட கேட்டால் 1000 கேள்வி கூட கேட்பாங்க. அந்த விஷயத்தில் அம்மா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு கொஸ்டின் பண்ணாமல் என்ன செய்ய மாட்டாங்க, உனக்கு இது எதுக்கு என்ன சொல்லு அதெல்லாம் கேட்பாங்க. ஆனால் தகப்பன்ட்ட போய் பிள்ளைகள் கேட்டால் போதும், ஒன்றுமே மறுப்பு தெரிவிக்க மாட்டாங்க. சரிடா வாங்கி தரேன், கையில் இருக்கா இல்லையான்னு கூட பார்க்க மாட்டான். என்ன செய்வான்? பிள்ளைகள் சந்தோஷமாக இருக்கிறதாங்க தகப்பனுடைய ஆசை. சத்தமாக இல்லை சொல்லுங்கள். ஏமே இதை ஒரு சிலர் நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க, ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கு. அனுபவிச்சவங்க கண்களில் இப்போ கண்ணீர் பதுக்கிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கேன், நான் பார்க்குறேன். அது மாத்திரம் இல்லைங்க, ரூத் மாமியார் தாங்க. நகோமி ரூத்துக்கு யார் தான்? மாமியார் தான். ஆனாலும் அவ சொல்கிறா, உன் சுகவாழ்வை நான் தேடாது இருப்பேனோ. அப்போ தன் பிள்ளை என்ன செய்யணும்? வாழணும். மருமக தானே நீ எக்கேடு கெட்டு போடானே அப்படின்னு சொல்கிறவ இல்லை, மருமக வாழணும், செழித்திருக்கணும், சுகித்திருக்கணும். 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நீ வாழ்ந்திருக்கணுமா, உனக்கு நன்மையை தேடாது இருப்பேனோ, உன் சுகவாழ்வை தேடாது இருப்பேனோ. ஒரு மாமியாரை தேடுறா பாருங்க, அப்போ தான் ரியலான மாமியார் மாமனார். பிள்ளைகள் வாழணும், நீ வாழணுமா, நீ நல்லா இருக்கணுமா, நீ மேன்மை அடையணுமா. அது மாத்திரம் இல்லைங்க, இன்னும் நீங்கள் வாசிச்சுட்டே போங்க, நான் அப்படி சொல்லிக்கிட்டே போவேன், நிறைய இருக்குது. 2 சாமுவேல் புஸ்தகத்தில் 18ஆம் அதிகாரம் நீங்கள் 5ஆம் வசனத்துலேருந்து அந்த அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து 32ஆம் வசனம் வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா, அப்சலோம் தாவீதுக்கு விரோதமாக வந்துட்டான், யுத்தத்துக்கு வாரான், தாவீதை கொல்ல வாரான். இது போக இன்னொரு காரியம் செய்தான். தாவீதை கொல்லணும்னு தீர்மானிக்கிற மகன், பெத்த மகன் அப்பனை கொல்லணும்னு நினைக்கிறான். அது மாத்திரம் இல்லை, தன் பெத்த தகப்பனுடைய மறுமுனையாட்டிகளோடு சேர்ந்தவன், இணைந்தவன். அப்போ இவன் எவ்வளோ பெரிய கொடூரக்காரனாக இருப்பான்னு பாருங்க. இப்படிப்பட்ட அயோக்கியன்
இவன் யுத்தத்துக்கு வாரான். ஆனால் யுத்தத்துக்கு யோவாப்பையும் இவங்கெல்லாம் அனுப்பும்போது 3 பிரிவாக பிரித்து அனுப்புகிறான். சொல்லும்போது சொல்கிறான், பிள்ளையாண்டான என் நிமித்தம் மெதுவாக நடத்துங்க. எத்தனை வார்த்தைங்க! அவன் இவ்வளோ மோசக்காரன், என் மனைவி மேலே கை வச்சுட்டான் அப்படின்னு சொல்லி அவனுக்கு தாவீதுக்கு தெரியும். இருந்தா கூட நான் பெத்தெடுத்த பிள்ளை ஆயிட்டு அவனுக்கு என்ன செய்யுங்க, மெதுவாக நடத்துங்க, மெதுவாக நடத்துங்க. இப்போ அவன் செத்து போயிட்டான்னு செய்தி வருகிறது. அந்த கடைசி வசனத்தில் பார்த்தீங்கன்னா அவன் அழுகிறாங்க. என் மகனே, என் மகனாகி அப்சலோமே, நான் உனக்கு பதிலாய் செத்தேனால் நலமா இருக்கு. எப்படி இருந்து தகப்பனுடைய வார்த்தையை பாருங்க, எப்படி வார்த்தைகள் இருக்கு பாருங்க. நான் ஏன்டா உயிர் வாழணும், நீ செத்துட்டேடா. இதாங்க தகப்பனின் அன்பு. எம்மா, நீ நினைக்கிற மாதிரி இல்லை ஐயா, நீ நினைக்கிற மாதிரி இல்லை. பிள்ளைகளே, நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்கள் அப்பா அம்மா கிடையாது. உன்னை விட கோடி மடங்கு உன்னை குறித்த ஒரு தரிசனத்தோடு இருந்துகிட்டு இருக்கிறாங்க, ஒரு திட்டத்தோடு அப்பா அம்மா இருக்கிறாங்க. மறந்துடாத. நீ கனப்படுத்தினால் நீ வாழ்ந்திருப்பாய். அதான் நான் சொல்ல வரேன். நீ கனப்படுத்தினால் வாழ்ந்திருப்பாய். இந்த செய்தியை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்கள் கொடுங்க. இது யூடியூப்பில் வரும்போது இதை லிங்கை போட்டு விடுங்க, எல்லாரும் பார்க்கட்டும். அவன் எந்த ஊரில் இருந்தாலும் சரி, இதுதான் தகப்பன் தாய்ங்கிறவன் புரிந்து கொள்ளட்டும். அல்லேலூயா. இன்னும் நான் சொல்லுவேங்க, இன்னும் கொஞ்சம் புதிய ஏற்பாட்டில் கூட பாருங்க, நிறைய இருக்குது. நான் ஒன்று சொல்லிட்டு முடிச்சிடறேன். லூக்காளின் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் அங்கு ஒரு மகனை பார்க்கிற இளைய குமாரன், கெட்ட குமாரன் என்று சொல்லுவோம். அந்த இளைய குமாரன் தன் ஆஸ்திகளெல்லாம் பிரித்து கொண்டு போய் வேசிகளிடத்தில் தாறுமாறாக செலவழித்து எல்லாவற்றையும் இழந்து போகிறான். தகப்பனை பகைக்கிறான், சகோதரனை பகைக்கிறான், எல்லாத்தையும் பகைச்சு சண்டை போட்டு வாங்கிட்டு போய் எல்லாம் நாசமாயிருச்சு. அப்புறம் அங்கே சுற்றி கித்தி அலைஞ்சு கடைசியில் என்ன சாப்பிட போகிறான்? சாப்பிட்றதுக்கு வழி இல்லாமல் பன்றிக்கு வைக்கிற தவிடை திங்கக்கூடிய நிலைமைக்கு என்ன செய்கிறான்? படித்த பெரிய பட்டதாரி தான். இன்றைக்கி இருக்கிற மாதிரி அந்த அவங்க அப்பாவும் இன்ஜினியர் படிக்க வச்சுருந்தார், அப்படி தான் கால்குலேஷன். அவரும் டாக்டர் தான் படிக்க வச்சுருந்தார், அதுதான் கால்குலேஷன். அவரும் ஐஏஎஸ் தான் படிக்க வச்சார், அவரும் ஐபிஎஸ் தான் படிக்க வச்சார், அவரும் மேல் உயர் கல்வியை தான் படிக்க வச்சார். ஐஐடியில் கூட சேர்த்து படிக்க வச்சுருந்துருக்கலாம். அன்றைக்குள்ள அந்த லிட்டரெலாம் பார்த்திங்கன்னா அந்த காலம் அப்படி தான், நல்லா படிப்பு வச்சார். அதனால தான் அவன் மதிக்காமல் போனான். நான் படிச்சுட்டேன்ல, நான் ரொம்ப படிச்சிருக்கேன்ல, உங்களை எதுக்கு மதிக்கணும், உங்களுக்கு என்ன தெரியும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தான். நாட்கள் வந்தது, எல்லாத்தையும் இழந்தான். ஒன்று கூட கிடையாது. உடுத்த ட்ரெஸ் இல்லை, சாப்பிட ஆகாரம் இல்லை, பரதேசியாய் பிச்சைக்காரராய் மாறுறான். இப்போ யோசிக்கிறான், நான் எழுந்து எங்கே போவேன்? என் தகப்பன் வீட்டுக்கு போவேன். அங்கே வேலைக்காரர்களுக்கும் என்ன இருக்குது? வயிறார சாப்பாடு. அங்கே இருக்கிற நாய்களுக்கு இருக்கிற சாப்பாடு கூட எனக்கு என்ன செய்யலையே, கிடைக்கல, நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லி போகிறான். அந்த 20ஆம் வசனம் சொல்லுகிறது, அவன் தூரத்தில் வரும் பொழுதே அவனுடைய தகப்பன் கண்டு மனதுருகி அவனை ஓடி அவனை கட்டி கொண்டு முத்தம் செய்தான். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஐயா, காசெல்லாம் படிச்சுட்டு போயிட்டான், சொத்தை பிடிக்கிட்டு போயிட்டான், எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டான். அவனுக்குள்ளது எதுவுமே இல்லை, எல்லாம் எனக்குள்ளது, நான் கொண்டு போகிறேன், கொண்டு போயிட்டான். ஆனாலும் அவன் வரும் பொழுது அவனை பார்க்கிற தூரத்தில் பார்க்கும்போது, இது ஏன் பிள்ளை இல்லை, ஊருக்கு அடையாளம் தெரியாதுங்க, உலகத்துக்கு அடையாளம் தெரியாது. ஏன்னா அவன் பரதேசி மாதிரி வந்துக்கிட்டு இருக்கிறான். ஆனால் அந்த பிள்ளை எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் பெத்தவனுக்கு அவனை சரியாய் தெரியும். சத்தமுறை இல்லை சொல்லுங்க. நீ யாடா என் பிள்ளை, அதெல்லாம் கேட்கல. அவன் தூரத்தில், அப்படின்னா அர்த்தம் என்ன? நான் அப்படி யோசித்து பார்த்துட்டே இருக்கிறேன். தூரத்தில் வருவதை அவன் பார்த்தாமன்னா அவன் நிச்சயமாக என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் யார் எதிர்பார்த்தே இருந்திருப்பான், என் பிள்ளை வந்துடாதா, என் வந்துட மாட்டானா, திரும்பி வந்துட மாட்டானா, அந்த ஏக்கம் அவனுக்கு இருந்துக்கிட்டே இருந்ததுங்க. அதனால அவன் நின்று பார்த்துட்டே இருந்திருப்பான் போல தெரியுது. ஒருவேளை மெத்தை இருந்து மெத்தையில் நின்னானு தெரில, இல்லை தெருவில் நின்று தான் தினம் பார்ப்பானான்னு தெரில. அவங்க குடும்பங்கள் உறவுக்கள்லாம் பைத்தியக்கார மாதிரி, என்ன பைத்தியக்கார ரோட்டில் நின்று பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம். என்ன மெத்த மேலே ஏறி பார்த்துக்கிட்டே இருக்கிற எதுக்கு, அவன் தான் போய் தொலைஞ்சிட்டான், செத்து போனான்னு பேசாக்கில் இரு அப்படின்னு சொல்லி கூட உலகத்தில் என்ன செஞ்சுருப்பாங்க, சொல்லியிருப்பாங்க.
வேலை பார்க்குறவங்க சொல்லியிருப்பாங்க, அங்கே இருக்கிற அண்ணன் சொல்லியிருப்பான், அங்கே இருக்க சித்தப்பா பெரியப்பா பிள்ளைகள் சொல்லியிருப்பான், அக்கா மைனி சொல்லியிருப்பா. எதுக்கு தேவையில்லாமல் அவனை வச்சே நினச்சி அழுதுட்டு கிடக்க, எனக்கு விடு போனால் போகிறான் அப்படிலாம் சொல்லியிருந்திருப்பாங்க. ஆனால் அவன் எண்ணம் முழுவதும் யார் மேலே இருந்துகிட்டே இருந்துச்சு, அவன் வந்துட மாட்டானா. அதனால தான் அவன் வரும்போதே, தூரத்தில் வரும்போது, ஐயா நீ மோசமானவன் தெரியும், நீ ஏமாத்துக்கார எல்லாத்தையும் பிடுங்கிட்டு போனவன் தான், தூசிச்சவன் தான், திட்டினவன் தான், அடித்தவன் தான், பிடுங்கினவன் தான். ஆனாலும் தகப்பனின் அன்பு என்ன தெரியுமா, அவனை ஓடி போய் கட்டி அணைக்கிறது. அழுக்கு பாண்டையா வாரான், கிழிஞ்ச சட்டை, பிச்சைக்காரனை விட மோசமாக வாரான், பண்ணி மேய்ச்சிட்டு அப்படியே வந்துக்கிட்டு இருக்கிறான். என்ன வாடை அடிச்சுக்கிட்டு இருக்கிறோம், பண்ணி தவிட தின்னுருக்கான், பண்ணி மேய்ச்சி அப்படி வாரான், அப்படியே கந்தர்கோலமாக வந்துக்கிட்டு இருப்பான். அவனை பார்த்த உடனே ஐயோ அப்படின்னு சொல்லி, என் பிள்ளை இப்படி வருதேன்னு சொல்லி ஓடி போய் கட்டி அணைத்து முத்தம் கொடுத்த வந்தாயா தகப்பேன். சத்தமுறையிலே சொல்லுங்க, நீ என்ன நிலையில் இருந்தாலும் சரி, நீங்க எந்த நிலையில் இருந்தாலும் சரி, உங்களை கட்டி அணைத்து அரவணைத்து கொள்ளுகிற ஒருவன் உண்டானால் அது நம்முடைய தகப்பன் மட்டும்தாங்க. அந்த தகப்பனுக்கு ஈனா எதுவுமே கிடையாது. கட்டி அணைச்சு முத்தம் கொடுக்குறான். சொல்றான், தகப்பனே அப்பா, நான் உனக்கு விரோதமாயும் பரத்துக்கு விரோதமாக என்ன செஞ்சிட்டேன், பாவம் சார், என்னை நீ பிள்ளைன்னு சொல்லாதப்பா, என்ன ஒரு வேலைக்காரனா ஏற்றுக்கங்கப்பா, நான் வீட்டில் வேலைக்காரனாக இருக்கிறேன். அவன் சொல்ல, இல்லைடா, நீ எல்லாத்தையும் பிடிங்கிட்டு போனாலும் நீ என் பிள்ளைடா. யோசித்து பாருங்க, நீ ஏன் பிள்ளைடா அப்படின்னு சொல்லிட்டு உடனே கண்ணோட கூட இருக்கவங்கள பார்த்து சொல்கிறான், உடனே போய் இவனுக்கு என்ன செய்யுங்க, குளிப்பாட்டுங்க, மாற்று வஸ்திரங்கள் கொடுங்க, அவனுக்கு தேவையான செருப்பு காலணிகள் எடுத்துகிட்டு வாங்க, கையில் எண்ணத்தை கொண்டு வந்து போடுங்க, மோதிரத்தை போடுங்க. எவ்வளோ பாருங்கள், உரிமையெல்லாம் கொடுக்குறான். மறுபடியும் அவனுக்கு எல்லாத்தையும் கொடுங்க, அவனுக்கு எல்லாத்தையும் கொடுத்துருங்க. கொடுத்தது மட்டும் இல்லை, இன்னைக்கு இங்கே இருக்கிற அத்தனை பேருக்கு யாருக்கும் எந்த வேலையும் கிடையாது. எல்லாரும் என்னடிங்க, விருந்து வைங்க, மாடுகளை கொண்டு வாங்க, அடிங்க, எல்லாருக்கும் சாப்பாடு போடுங்க. காரணம், என் பிள்ளை காணாமல் போனால் மறுபடியும் காணப்பட்டான், என் மகன் மரித்தான், மறுபடியும் உயிரோடு எழுந்திருக்கிறான்னு சொல்றான் பாருங்க. அவன் தான் தகப்பன். போனா போய் தொழல, என் கண்ணு முன்னாடியே வந்துடாதுன்னு சொல்றவன் இல்லை எந்த தகப்பன். எந்த சூழ்நிலையிலும் தன் தகப்பன் பிள்ளையை அணைத்துக் கொள்ளுகிறவனாக இருக்கிறான். சத்தமுறையிலே சொல்லுங்க, தகப்பனுடைய அன்பு, தாயினுடைய அன்பு மாறாததுங்க. ஐயா, சில நேரங்களில் பிள்ளைகள் தவறு செய்யும் போது, ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ தவறு செய்யும் போது அம்மாவுக்கு தெரியும். ஆனால் அந்த தவறு அப்பாட்ட என்ன செய்ய மாட்டாங்க, சொல்லவே மாட்டாங்க. எல்லா பழியும் அம்மா யார் மேலே போட்டுக்கிடுவா, தான் மேலே போட்டுக்கிடுவா. பார்த்துருக்கீங்களா? எல்லாத்தையும் ஏன்னா அப்பாட்ட சொன்னால் அடிப்பார், திட்டுவார். அவனை பாவியாக்குறது இந்த அம்மா தான். ஒரு பக்கம் ரொம்ப பாசம் காமிச்சு தான் அவன் செய்கிற தவறெல்லாம் அப்பாட்ட சொல்லியிருந்தா அன்னைக்கு சின்ன வயசுல 4 வப்பு வச்சுருந்தா அவனுக்கு பயம் இருந்திருக்கும். ஆனால் அதை விட்டுருவாங்க. அடிப்பான், அந்த ஆள் அடித்து கொண்டு வார் சொல்லியே தான் கைக்குள்ளே வச்சு கடைசியில் இவனை துன்மார்க்கனை மாற்றி விட்டுறது. அந்த அன்புக்கு ஒரு எல்லை இருக்கணும். நான் சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பங்க, திருடன்கிற பட்டத்தோடு அவன் திருத்திட்டு இருக்கிறான். அவங்க அப்பா வீட்டுக்குள்ளே வந்து வெட்டி விடுவேன்னு சொல்கிறாரு. ஆனால் அவங்க அம்மா தூக்கு செட்டில் சோறு வச்சு சமைக்கும் போதெல்லாம் எடுத்து வச்சு, நீங்கள் நம்ப மாட்டீங்கங்க, அப்போ எஸ்டேட்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு லைன் 6 வீடு இருக்குது, 7 வீடு இருக்கும், 5 வீடு இருக்கும். அந்த 7 வீட்டுக்கு டாய்லெட்னு ஒன்று என்ன செய்யிருக்கும், மொத்தமாக 5 டாய்லெட் இருக்கும். அந்த எத்தனை வீடோ ஒவ்வொரு லைனுக்கும் தனித்தனியாக வீட்டை விட்டு எப்படி இருக்கும், ஒரு 10 அடி 20 அடி தூரத்தில் அந்த பக்கம் கட்டியிருப்பாங்க. இப்போ ஒவ்வொரு வீட்டுக்கும் ஜாயின் பண்ணிட்டாங்க, அந்த எல்லா வீட்லையும் கட்டிட்டாங்க. நாங்கள்லாம் இருக்கும்போது அப்படி இருக்கும். அந்த டாய்லெட்டில் அதை கட்டியிருப்பாங்கள்ல, அதில் பின்னாடி இந்த இது இருக்கும்ல, நம்ம அது என்னது ஓடு போட்டிருப்பாங்களா, அந்த கம்பு இருக்கும்ல, சட்டம் இருக்கும்லாமா, கம்பு ஓடு பறிக்கிறல, அந்த சட்டத்தில் போய் எதை கொறுத்து போட்டு வந்துடும். எங்கே டாய்லெட்டுக்கு மறைவில்லைங்க, நான் கண்ணால் பார்த்துருக்குறேன். தூக்குச்சட்டியை கொறுத்து போட்டு வர்றதையும் பார்த்துருக்குறேன், அவங்க பையன் வந்து எடுத்துகிட்டு போகிறதையும் நான் பார்த்துருக்குறேன். நான் ஒரு நாள் எங்கள் அப்பாட்ட சொன்னேன், எப்பா
அந்த சித்தி அங்கே கொண்டு தொங்க போடுறத பார்த்தேன், அந்த அண்ணன் வந்து எடுத்துகிட்டு போனாங்க அப்படின்னு. நான் 2-3 தடவை பார்த்துருக்கேன் பண்ணேன். உடனே அவர் சொன்னார், அவன் அப்படி தான்டா, தப்பு பண்ணிட்டான். எங்கள் அப்பா இப்படி சொல்கிறாரு, தப்பு பண்ணிட்டான், என்ன பட்னியாவா போட முடியும், அவனை பட்னியாவா போட முடியும், அவனும் வாழணும்ல. ஊரெல்லாம் தேடி பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, யாராலையும் பிடிக்க முடியல. பயங்கரமாக ஆளுங்க அங்கங்க பயங்கர காடுகளுக்குள்ள மலைகளுக்குலாம் ஓடிட்டு இருக்கிறான். அப்போ எங்கள் அப்பா போகிறாருங்க. உடனே ஒரு பெரிய இதில் இருந்து குதிச்சிருக்கான். எல்லோரும் முன்னாடி நான் இப்படி தற்கொலை பண்ணிடுவோம், அப்படி பண்ணிடுவோம் அப்படின்னு மிரட்டியிருக்கான். எல்லோரும் பயந்தாங்க. எங்கள் அப்பா போயிட்டு அந்த இடத்துல, டேய் கீழே இறங்கி வாடா, கீழே இறங்கி வாடா, அப்படியே இறங்கி வந்துட்டாங்க. ஒரே ஒரு அடி தான் அடிச்சிருக்கார் அந்த இடத்துல. எங்கள் அப்பா ரொம்ப இதாக இருப்பார், ஜெய்ஜாண்டிக்காக இருப்பார். ஒற்றே அடி தான் சட்டையே அடிச்சிருக்காரு. அடிச்சுட்டு வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி இழுத்துட்டு வந்துட்டார். இனிமேல் ஒழுங்கார் அப்படின்னு சொன்னார். ஏன்னா அவருக்கு தெரியும் இவன் தப்பு பண்ணுறான்னு தெரியும். ஆனாலும் அவனை திருத்தணும், அவனை மாற்றணுங்கிறதுல எங்கள் அப்பா கூட இதாக இருந்தார். எங்கள் அப்பா கூட பிறந்த அண்ணன் தம்பி பிள்ளைகள் அல்ல, உறவுகள், அவ்வளோதான், சொந்தங்கள். நான் எதுக்கு சொல்ல வரேன், நல்லா கவனிச்சுக்கிடுங்க. அப்போ இதெல்லாம் நான் யோசிச்சுட்டே இருந்தேன். எங்கள் அப்பா இப்படி சொல்லுவேன் சின்ன வயசுலேயே. என்ன இருந்தாலும் தாய்க்குன்னு பிள்ளை மேலே என்ன இருந்துக்கிட்டே இருக்கும். பிள்ளை சாப்பிடாம தாய் சாப்பிட மாட்டாங்கங்க. பிள்ளையெல்லாம் சாப்பிட்டு முடித்து திருப்தியான பிறகு தான் தாய் சாப்பிடுவான். இல்லைன்னா தான் பிள்ளைக்காக தான் பட்னியாக கிடக்கிற எத்தனையோ தாய்மார்கள் இருக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் இவன் இப்படி செய்கிறான்னு சொல்லி அவங்க வீட்டில் திட்ட ஆரம்பிக்க, அடிக்க ஆரம்பிச்சு, நீ இப்போ அவனுக்கு எடுக்கிற நீ தான் அப்படின்னு சொல்லும்போது கூட அந்த தாய் அதை தான் செஞ்சாங்க. தான் காட்டுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லி அவங்களுக்கு தெரியும், இந்த காட்டுக்கு போகிறேன்னு சொல்லி அந்த காட்டில் தேயிலை மூட்டுக்குள்ளே சாப்பாடு வச்சுட்டு இது பட்னியாக போயிடும். மத்தியானம் இது பட்னியாக கிடக்குங்க. மகன் வந்து சாப்பிட வரும்போது அந்த தேயிலை மூட்டுக்குள்ளே சாப்பிட்டுட்டு அதே மூட்டுக்குள்ள அவன் வச்சுட்டு போயிடுவான். அந்த தேயிலை தூருக்குள்ளேருந்து அந்த எடுத்துகிட்டு வந்துடுவாங்க, பாத்திரத்தை எடுத்து வந்துடும். இதெல்லாம் நடக்கும். நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, தாய், அந்த தாயையும் அப்படிப்பட்ட தகப்பனும் தான் இன்றைக்கி நமக்கு கர்த்தர் கொடுத்துருக்காரு. அல்லேலூயா. நான் உண்மையிலேயே கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அல்லேலூயா. எனக்கு கொடுத்த என் தகப்பனுக்காக நான் 100 மடங்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவேன். அவங்க இல்லைன்னா நான் அப்படி வாழ்ந்திருக்கவே முடியாது. அல்லேலூயா. வயதுகள் கடந்து போகும்போது எங்கள் அம்மா சில காரியங்கள்லாம் பேசினாங்க, செஞ்சாங்க, அது வேறு. அதான் நான் முதல்ல சொல்லிட்டேன்னு, வயதுகள் கடந்து போகும்போது அவங்களுடைய அனுபவங்கள் வேறு மாதிரி ஆயிரும், அவங்க சூழ்நிலை வேறு மாதிரி ஆயிரும், அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் வேறு மாதிரி ஆயிரும். அப்போ அதை நினச்சி நம்ம யோசிக்க வேண்டியதில்லை. கடைசி வரைக்கும் செய்ய வேண்டிய கடமைகளை நம்ம செஞ்சிடணும், செய்திடணும். என் தாய் 86 வயது வரைக்கும் இருந்தாங்க. 86 வயது வரைக்கும் மாதந்தோறும் போஷிப்பதற்கான எல்லா பொருளும் நான் தான் கொடுத்துட்டே இருந்தேன். எங்கள் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிட்ட யார்ட்டையும் வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன். எங்கள் அம்மாவுக்கு நான் கொடுத்தேன். மரித்த போது நான் தான் அடக்கம் பண்ணினேன். அந்த செலவுகளை நாங்களே பொறுப்படுது. எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு தகப்பனுக்கு பிள்ளைகள் செய்ய வேண்டிய கடமை, தாய்க்கு செய்ய வேண்டிய கடமைகள் நீங்கள் எல்லாரும் செய்யணும்னு நான் சொல்ல வரேன். அல்லேலூயா. ஆகவே புரிந்து கொள்ளுங்க. அப்பாங்கிறது சாதாரண ஆள் அல்ல, அம்மாங்கிறவங்க சாதாரண ஆள் அல்ல, அவங்க விலையேற பெற்றவங்க. சொல்லுங்களேன் பிள்ளைகள் எல்லாம் சொல்லுங்களேன், எங்கள் அப்பா விலையேற பெற்றவர் சொல்லுங்களேன், எங்கள் அம்மா விலையேற பெற்றவங்க. அல்லேலூயா. as like father and mother you have to do it. உங்கள் பிள்ளைகளுக்கு நற்சாட்சி உள்ளவங்களா நீங்கள் வாழணும். எனக்கு ஆசை தாங்க, நான் சொல்கிறேன், என்னுடைய ஆசை. நம்ம பிள்ளைகள் வளர்ந்து வரும்போது உனக்கு ரோல் மாடல் யாருன்னு கேட்டால் அன்னை தெரசா, மகாத்மா காந்தி, பாரதியார் இப்படி சொல்லிட்டு கிடக்கப்படாது. எனக்கு ரோல் மாடல் எங்கள் அம்மா எங்கள் அப்பான்னு சொல்லணுங்க. ஆமேன். நம்ம பிள்ளைகள் சொல்லணும், எனக்கு ரோல் மாடல் எங்கள் அப்பா தான், எனக்கு ரோல் மாடல் எங்கள் அம்மா தான். சொல்லுவாங்களா? சொல்கிற அளவுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? அப்போ தான் கணக்கு பண்ணுவான். நீங்கள் தாறுமாறாக நடந்துக்கிட்டு இருக்கீங்க, எப்போ பார்த்தாலும் செல்லை போட்டு டிவியில் வான்னு பார்த்துக்கிட்டு பல்ல காமிச்சிட்டு இருக்காருன்னா சினிமா பார்த்துட்டே இருந்தால் அது எப்படி ரோல் மாடல்னு சொல்லும்? நான் விளங்காமல் போனதுக்கு இதான் ரோல் மாடல்னு சொல்லும். நம்ம ஜோம் பண்ண போகிறோம். நான் சொல்லிடுறேன். எங்க ஒருத்தர் பயங்கர குடிகாரனாக இருந்திருக்கிறான். குடிகாரன்னு பயங்கர குடிகாரன், குடிச்சிட்டு அளப்புற ரொம்ப அளப்புற பண்ணியிருக்கிறான்.
அப்போ அவன்கிட்ட போய் பேட்டி கேட்டிருக்கிறாங்க. ஏன்டா நீ இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்டிருக்காங்க. இவ்வளோ அலப்பறை பண்ணுற, ஊரே உன்னை கரிச்சு கொட்டுது, எதுக்கு இப்படி பண்ணி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அவன் சொல்லிருக்கான், எனக்கு இதெல்லாம் உனக்கு யாரா சொல்லு, எனக்கு எங்கள் அப்பா தாங்க, அவர் குடிகாரனாக இருந்தார், அவர் சின்ன வயசுலேருந்தே குடிச்சு என்னை பழக்கினால நானும் அப்படி குடிச்சு பழகிட்டேன். முடிஞ்சிருச்சு. சில வருஷங்கள் கழிஞ்சிருச்சு. ஒரு பெரிய அதிகாரி அதே ஊரில் இருக்கிறார். அவங்க வந்திருக்கிறாரு. அப்போ அவங்கள்ட்ட கேட்குறாங்க, நீங்கள் இவ்வளோ பெரிய அதிகாரியாக இருக்கிறீங்களே, உங்களுடைய ரோல் மாடல் யார் நீங்கள் சொல்ல வர்றீங்க அப்படின்னு சொன்னோன்னே, எங்கள் அப்பா தான் அப்படின்னு சொல்லு. உடனே எங்கள் அப்பா தான் எனக்கு ரோல் மாடல் அப்படின்னு. உங்கள் அப்பான்னா நீங்கள் அவங்க அப்பா அப்படி அவ்வளோ நேர்மையானவராக உண்மையானவராக இருந்தால் உங்களை வளர்த்தாரா? இல்லை, எங்கள் அப்பா ஒரு குடிகாரன், பயங்கர குடிகாரன், முடா குடியான், வஸ்திர விலைக்கு நிறைய நாள் கிடப்பார். எங்கள் அம்மா அவரை இழுத்து கொண்டு வருவாங்க, வீட்டுக்கு கொண்டு வந்து தூக்கி நாங்கள் தான் கஷ்டப்பட்டு கொண்டு வந்து வஸ்திரத்தை போட்டு வைப்போம். அதை பார்க்கும்போது எனக்கு சின்ன வயசுலேயே ஒன்று, எந்த காலத்துலேயும் இப்படிப்பட்டவனா நம்ம என்ன செய்யக்கூடாது, வாழக்கூடாது. இவங்களுக்கு முன்னாடி சாட்சியாய் வாழணும். ஒரு குடிகார மகன் குடிகாரனாக இருக்கான்னு பேர் வாங்கிடக்கூடாதுங்கிறதுல நான் தீர்மானமாக இருந்தேன். இன்றைக்கி எவ்வளோ பெரிய உயர் அதிகாரியாக இருக்கிறேன், நல்லா இருக்கிறேன் அப்படி சொன்னேன். கடைசியில் பார்த்தா 2 பேர் சொன்னது ஒரே தகப்பனை. அந்த குடிகாரன் சொன்னது அதே தகப்பனை, இந்த நல்லவனும் அதிகாரியுமாக இருக்க இவன் சொன்னது அதே தகப்பனை. ஒரே தகப்பனுக்கு 2 பிள்ளைகள். ஒருத்தன் குடிகாரனாக இருக்கிறான், ஒருத்தன் எப்படி இருக்கிறான், அதிகாரியாய் நல்லவனாய் நேர்மையுள்ளவனாய் உண்மையுள்ளவனாய் இருக்கிறான். நல்லா கவனிச்சுக்கிடுங்க. நம்ம பிள்ளைகளை நம்ம தான் எதை எடுப்பாங்க, ரோல் மாடல். அதுக்கு நம்ம சாட்சியாய் வாழணும். பெற்றோர்கள் அதுக்கு சாட்சியாக வாழ்ந்துட்டிங்கன்னா பிள்ளைகள் மேன்மை அடைஞ்சிருவாங்க. சத்த முறையிலே சொல்லுங்கள். இப்போ நம்ம எல்லோரும் ஜெபம் பண்ண போகிறோம். பிள்ளைகள் உங்களுடைய இருதயங்களை மறுபடியும் நீங்கள் எழுதிக்கிடுங்க. உலகத்தில் 1000 பெரிய சவால் விடக்கூடியவங்க இருந்தாலும் உங்கள் அப்பா அம்மாவுக்கு ஈக்குவலாக ஒருத்தனுமே கிடையாது. அதை புரிஞ்சுக்கிடுங்க. எல்லாரையும் மதிப்பீங்க, பெத்தவனை மதிக்காமல் போயிடாதீங்க. ஊரில் இருக்கிறவனெல்லாம் பார்த்து மதிப்பு கொடுத்துட்டு பெத்த தாயின் தகப்பனையும் மரியாதை இல்லாமல் நடத்திடாதீங்க. அவங்க தான். நான் நிறைய சொல்லிக்கிட்டே போவேன், உதாரணம் நிறைய இருக்குது. இந்த ஒன்றும் இல்லைங்க, நான் ஒரு உதாரணமாக சொல்லிடுறேன், தப்பாக எடுத்துக்கிடாதுங்க. இந்த உட்கார்ந்துருக்கிறா தபித்தாள் நாகேஸ்வரி, அவள் குடும்ப பிரச்சனையில் எத்தனை வருஷம் இருக்குமா? எத்தனை வருஷம்? 18 வருஷமாச்சா? நடந்த சம்பவத்தை நான் சொல்ல அப்படி ஜெபம் பண்ணும். நல்லா கவனிங்க. அந்த பிள்ளை அவள் புருஷமான பிள்ளைகளுக்கு குடும்பத்தில் சண்டை வந்த உடனே தன்னை என்ன பண்ணிக்கிட்டா, தீ வச்சுட்டா. அப்போ அந்த பிள்ளை வந்து ஒரு 2 வயசாக இருக்குமா, 3 வயசா? 2.5 வயசு. அந்த குழந்தை பிறந்து பையன் எத்தனை வயசு? 8 மாத குழந்தை. 8 மாத குழந்தைய கதவை விட்டு வெளியே தள்ளிட்டு தீ வச்சுட்டா. தீ வச்சானா முழுசு எரிஞ்சிருச்சு சரீரம். அவள் சரீரம் முழுது, அவளை வேகாத இடமே கிடையாது, எல்லா இடமும் இதாகிடுச்சு. ஜிஹெச்சில் வச்சுருந்தாங்க, எல்லாம் பார்த்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போய் பார்த்தோம், ஜெபம் பண்ணோம். அதுக்கப்புறம் அவள் சர்ச்சுக்கு வரா. அதுக்கப்புறம் தான் அவங்க அம்மா இங்கே கொண்டு வந்து வச்சு, அது அங்கே ஒரு வீடு இருக்குது, அது வந்து சின்ன கடை. அந்த கடை தான், அந்த ரூமை தான் அவங்க கொடுத்துருந்தாங்க, வீடு கொடுக்கல. அந்த கடை வியாபாரத்துக்கு வச்சுருந்தாங்கல்ல, அந்த இடத்துக்குள்ளே அந்த அம்மாவை கொடுத்துருந்தாங்க, சொந்தக்காரங்கன்னு சொல்லிட்டு. அது திண்டு மாதிரி இருக்கும், உள்ளே கிடங்கு மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே தான் அவங்க வாழ்ந்தாங்க. ஏன்னா கடைகளில் திண்டு கட்டி உள்ளே இருப்பாங்க, கிடங்கு போட்டு இருப்பாங்களா, அதுக்குள்ளே தான் அவங்க இருந்தாங்க. நானும் பாஸ்டமாக போவோம். 1 வருஷங்க, வாரம் 2 பேரும் போய் ஜெபம் பண்ண போவோம் வீட்டில். 1 வருடமாய் அந்த பிள்ளை வஸ்திரம் போடாமலே திறந்துருக்குறான். நான் போகிறதுனால அந்த அம்மா என்ன தூக்கி போடும், ஒரு சேலையோ ஒரு போர்வையோ ஏதோ ஒரு துணியை தூக்கி மூடி போட்டு ஐயா உள்ளவங்க ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லும். அப்படி தான் இருந்தான். அந்த அம்மாவுக்கு பெரிய கோடிக்கணக்கான வருமானம் கிடையாது, ஆடு தான் மேய்ச்சிது. அந்த ஆடுகளை மேய்த்து கொண்டே அவளையும் கவனிக்கணும், ஆடையும் பார்க்கணும், இவளுடைய குழந்தையும் கவனிக்கணும். நான் அதனால தான் சொல்லுவேன், இந்த பிள்ளை பேர் என்ன பாருங்க இருக்கல, க்ளோரி, நீங்கள்லாம் ரொம்ப உண்மையாக இருக்கணும். அந்த பாட்டிக்கு அவ்வளோ தியாகங்க, கண்ணு முன்னாடி பார்த்த காரியம். யாரையும் எதிர்பார்க்கலைங்க, சொந்தக்காரங்க யாரும் கை கொடுக்கலைங்க. நிர்பந்தமான நிலைமையில் இந்த ஊரில் இருந்தாங்க. ஆனால் கர்த்தர் ஒருவர் மாத்திரமே அவங்களுக்கு அடைக்கலமாக இருந்தார். சத்தமுறையிலே சொல்லுங்கள். சொந்தக்காரங்க பந்தக்காரங்க யாரும் வந்து சொல்லலைங்க, யாரும் 10 பைசா கொடுத்துக்கிடலை.
அந்த அம்மா ஆடுகளை வைத்து வைத்து வளர்த்து ஒன்று ஒன்றா விற்று 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 அந்த பிள்ளையை பார்த்து. ஏன்னா ஒரு யோசித்து பாருங்கள், ஒரு வருஷம் முழுவதும் 10 பைசா வருமானம் இல்லாமல் என்னத்தை பார்க்கணும்? 3 பேர் சாப்பிடணும், குழந்தை அது 2.5 வயசு குழந்தைக்கு அவளுக்கு தேவையானதை கொடுக்கணும், அவளுக்கு தேவையானதை வாங்கி கொடுக்கணும், அவளுக்கு தேவையான பழங்கள் கொடுக்கணும். ஏன்னா புள்ள எரிஞ்சு போய் கிடக்குது. அது மாத்திரம் இல்லைங்க, கொஞ்சம் கொஞ்சம் ஆனால் அவளுக்கு 2 ஆப்ரேஷன். அன்றைக்கு 25 50,000 ரூபாங்க 2 டைம். அப்படிதானம்மா? கூட ஆயிடுச்சு. அவங்க கேட்டதே 50,000 கேட்டாங்க. முதல்ல 25 கேட்டாங்க, அது ஒரு செலவு. 2 முறை. இல்லைன்னா அவனுக்கு வேலையே செய்ய முடியாது. இந்த கை இப்படி ஒட்டி இருந்துச்சு, இது இங்கே ஒட்டி இருந்துச்சு இல்லையா, எல்லாம் இருந்தது. அதை எடுத்து கிளியர் பண்ணி கொடுத்து யோசித்து அந்த அம்மாவுடைய தியாகத்துக்கு ஈடே கிடையாதாங்க தாயின் அன்பு. எதையும் எதிர்பார்க்கலை. அன்றைக்கி அந்த அம்மா விட்டுருந்தா, நீ எப்படி போய் என்னால் முடியாதப்பான்னு சொல்லியிருந்தா இவன் செத்து போயிருந்திருப்பா. ஏன்னா தீர்ந்து. ஆனால் என் பிள்ளையை காப்பாற்றணும், என் பிள்ளையை வாழ வைக்கணும், அப்படி வாழ வச்சா. அந்த அம்மாவை போல் இவளும் அந்த வைராக்கியம். சுகம் ஆயிடுச்சு, சுகானோடனே தூக்கி போட்டு போயிடலங்க. அந்த வேலைக்கு போக ஆரம்பித்தா எல்லாரும் படிக்க வைக்கிற மாதிரி தாம் பிள்ளையும் மெட்ரிகுலேஷனில் படிக்க வச்சு இன்றைக்கி காலேஜில் கொண்டு சேர்த்துட்டா. எல்லாருக்கும் முன்னாடி தன்னை சாட்சியாக வைத்து கொண்டிருக்கிறார். தாம் பிள்ளைக்கு தான் குறைவுள்ளவங்கிறதே என்ன செய்யாது இருக்கிறா, காட்டிக்கொள்ளாதபடி அந்த பிள்ளையை வாழ வச்சிருக்கிறா. எனக்கு தெரிஞ்சு அவள் யார் வீட்லேயும் என்ன கட்டி நின்னதில்லை. எனக்கு உதவி செய்யுங்க, என் பிள்ளையை படிக்க வைக்கணும், அதை கேட்டதே கிடையாதுங்க. கர்த்தருக்கு உண்மையாக இருக்கிறா, தேவன் ஆசீர்வதிக்கிறார். சத்தமாக இல்லை சொல்லுங்க. ஆமாங்க, இதுக்கு நான் சாட்சி. அதனால தான் நான் சொல்கிறேன், தாய் தகப்பனை என்ன செய்யுங்க, கனம் பண்ணுங்க. அவங்க தியாகங்களுக்கு நமக்கு ஈடு இல்லை. எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம், எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் சமூகத்தில் பிள்ளைகள் கண்ணீரோடு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறீங்களா? எனக்கு கொடுத்த அப்பா பெரியவங்களும் நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் அப்பா அம்மா கடந்து போயிருக்கலாம், ஆனால் அவங்க இல்லைன்னா நம்ம இல்லைல்ல. இன்றைக்கி இவ்வளோ தூரம் வந்து நம்ம அப்பா அம்மாவால் தானே. எல்லோரும் நன்றி செலுத்துவோமா? பெருமை ஜெபம் பண்ணுவோம். எல்லோரும் சொல்லுங்கள், ஆண்டவர் எனக்கு கொடுத்த தாய்க்காக நன்றின்னு சொல்லுங்களேன். எனக்கு கொடுத்த தகப்பனுக்காக ஸ்தோத்திரம், எனக்கு கொடுத்த தாய்க்காக, எங்கள் அம்மாவுக்காக ஸ்தோத்திரம், எங்கள் அப்பாவுக்காக ஸ்தோத்திரம். எனக்கு இந்த நிலையில் எனக்கு ஒரு நல்ல தாயை தந்ததுனால தான் நான் இன்றைக்கி உயிரோடு இருக்கிறேன், எனக்கு நல்ல தகப்பனை தந்ததுனால தான் நான் இன்றைக்கி இவ்வளவாக இருக்கிறேன்னு சொல்லி கர்த்தர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம எல்லாரும் செபிப்போமா? எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம், ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அந்த தாயை பார்க்கிலும் நம்முடைய தகப்பன் பேர் ஆனவர். எஸ், ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் நேசர் தேற்றுவார். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஒரு தாயை போல, ஒரு தகப்பனை போல எங்களை தேற்றி ஆற்றி தோளில் வைத்து சுமக்கிற தேவனே, நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. இதுவரைக்கும் சுமந்து வந்துட்டீங்க, இனியும் நான் சுமப்பேன் தப்புவிப்பேன் சொன்ன கர்த்தர் இந்த நாளிலும் எங்களை பெற்றெடுத்த தாய் தகப்பன் யார், அவருடைய உணர்வுகள் என்ன என்பதை எங்களுக்கு வசனத்தின் மூலமாக எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீரே, அதற்காக உமக்கு நன்றி ராஜா. அப்பா, எங்க அம்மா இல்லாம எங்க அப்பா இல்லாம நாங்க இல்லப்பா, எங்களை பெற்றவங்க இல்லைன்னா நாங்க இல்லப்பா. அவங்க நல்லவங்களோ கெட்டவங்களோ எங்களுக்கு தெரியாது, ஆனாலும் எங்களுக்கு அவங்க உண்மையா இருந்தாங்களே, எங்களை வளர்ப்பதற்கு அவங்க உண்மையா இருந்தாங்களே, நீதி உள்ளவர்களாய் நேர்மை உள்ளவர்களாய்
பட்டினியும் பசியுமாய் கிடந்து எங்களுக்கான சகல நன்மைகளை செய்தார்களே, அதை உணர்ந்து உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நல்ல தாயும் நல்ல தகப்பனை எங்களுக்கு தந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒருவேளை எங்கள் அப்பா அம்மா காசு பணம் இல்லாமல் கோடீஸ்வரலாம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நல்ல குணசாலிகளாய் தந்தீரே ராஜா, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் அதை உணர்ந்து எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொரு பெற்றோரையும் கனப்படுத்தட்டும் ஐயா, ஒவ்வொரு தாயையும் தகப்பனையும் கனப்படுத்தட்டும் ஆண்டவரே. அந்த கனத்துக்குரியவர்களாய் வாழ நீர் அனுக்கிரகம் பண்ணுங்க. இங்கே மாத்திரம் இல்லை, எங்கே போனாலும் தன் தாய் தகப்பனை விட்டு கொடுக்காதபடி அவங்களை உயர்த்தி காண்பிக்க நீர் அனுக்கிரகம் பண்ண வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்கள் பிள்ளைகள் எவ்வளவு உயர்ந்தாலும் இதற்கு பின்னாடி எங்கள் அப்பா, இதுக்கு பின்னாடி எங்கள் அம்மான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எல்லா பிள்ளைகளையும் நீர் மேன்மைப்படுத்துங்க ராஜா. அந்த உணர்வு, அந்த கிருபை எல்லாரோடுக்கும் இருக்கட்டும். தாய் தகப்பனை கனப்படட்டும், மாமனார் மாமியாரை கனப்படுத்தட்டும். அப்படியாய் மேன்மைப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். உடைய கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் பிள்ளைகள் உணர்வுள்ள பிள்ளைகளாய் வளரட்டும் ஐயா, உணர்வுள்ள பிள்ளைகளாய் வளரட்டும் ஆண்டவரே. எப்பொழுதும் பெரியவர்களை கனப்படுத்துகிற மேன்மைப்படுத்துகிற பிள்ளைகளாய் உருவாக்கப்படட்டும் ஐயா. பெரிய காரியங்களை அந்த அன்பிலே நிலைத்திருக்க நீ அனுக்கிறவனு வாழ்த்துகிற வறுமையாக்குறோம். எங்கள் பிள்ளைகள் எல்லாரையும் நீ ஆசீர்வதிச்சிருங்க. உடைய கிருபை இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்கிற சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவிய ஐக்கியமும் சிநேகமும் காவலும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்முடையோடும் கர்த்தருடைய வருகை பரியந்தம் மாறாமல் தங்கியிருந்து நம்முடைய பெற்றோர்களை கனப்படுத்தக்கூடிய அளவுக்கு நம்மை நடத்தி செல்வதாக. ஆமென். துதி கன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே, துதி கன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே, துதி கன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே, துதி கன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.